पदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका नमो ओं विष्णुपदाय कृष्णभस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनि यदुनामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्तो राधा कान्त नमोस्तुते। तप्तकाञ्चनि गौरांगी राधे वृंदावनेश्वरी प्रणमामि हरिप्रिये। वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் 20வது ஸ்லோகத்தோடு முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம் ஸ்ரீல பிரபுபாதனுடைய விளக்கத்தோடு. அப்போ 21வது பதம் 21வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். பதம் 21 களிமாகதம் அக்ஞாய மூகம் கரோதி வாச்சாலும் பங்கும் லங்காய தேகிரிம் எத்கிருபாதம் அகம் வந்தே பரமானந்தமாக. கிருஷ்ணா. ஸ்லோகம் 21 களிமாகதம் அக்ஞாய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசினா தீர்க்க சத்ரேன கதாயம் சக்ஷனா ஹரே. கலிம் அப்படின்னா கலியுகம், அதாவது பூசல்கள் மலிந்துள்ள இரும்பு யுகம். அது ஆகதம் அப்படின்னா வந்தடைந்து ஆக்ஞாய இதை அறிந்து க்ஷேத்ரே இந்த நிலப்பகுதியில் அஸ்மின் இதில் வைஷ்ணவே குறிப்பாக பகவானின் பக்தர்களுக்கு என்று உள்ள அந்த வைஷ்ணவ க்ஷேத்திரம் இது உள்ள வயம் நாங்கள் ஆசினா அமர்ந்திருக்கிறோம் தீர்க்க நீடித்த சத்ரேன யாகங்களை செய்வதற்காக கதாயாம் சொற்களில் சக்ஷனா எங்களுடைய நேரத்தின் வசதிக்கேற்ப ஹரே பரமபுருஷரின் மொழிபெயர்ப்பு. கலியுகம் தோங்கிவிட்டதை நன்குணர்ந்து பரமபுருஷரின் உன்னதமான செய்தியை நீண்ட காலம் தொடர்ந்து செவியுறுவதன் வழியாக யாகம் இயற்றுவதற்காக புனிதமான இவ்விடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம். பொருளுரை வழங்கிய வாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். பொன்யுகமான சத்தியயுகத்திலும் வெள்ளி அல்லது செம்பு யுகங்களான திரேதா அல்லது துவாபர யுகங்களிலும் இருந்தது போல் இக்கலியுகம் தன்னுணர்வு பெறுவதற்கு சற்றும் பொருத்தமில்லாததாக இருக்கின்றது. 1,00,000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட சத்தியயுகத்து மக்களால் தன்னுணர்வுக்காக நீண்டகால தியானத்தை செய்ய முடிந்தது. 10,000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட திரேதா யுகத்தில் மிகப்பெரிய யாகங்களை செய்வதன் மூலமாக தன்னுணர்வு அடையப்பட்டது. மேலும் 1000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட துவாபர யுகத்தில் பகவானை வழிபடும் முறையால் தன்னுணர்வு பெறப்பட்டது. ஆனால் 100 ஆண்டுகளை மட்டுமே அதிகபட்ச ஆயுட்காலமாக கொண்டதும் அதனுடன் பல்வேறு கஷ்டங்களை கொண்டதுமான இக்கலியுகத்தில் பகவானின் புனிதமான நாமம் புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள முறையாகும். பகவானின் புனித நாமம் புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள முறையாகும்.
நைமிஷாரண்ய முனிவர்கள் குறிப்பாக பகவானின் பக்தர்களுக்காகவென்றே இருந்த இடத்தில் இந்த யாகத்தை துவங்கினர். தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக பகவானின் திருவிளையாடல்களை கேட்பதற்கு தங்களை அவர்கள் தயார் செய்து கொண்டனர். இம்முனிவர்களின் உதாரணத்தின் மூலமாக பாகவதத்தை தொடர்ந்து கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்குரிய ஒரே வழி என்பதை ஒருவர் உணர வேண்டும். மற்ற முயற்சிகளெல்லாம் எவ்விதமான நற்பலன்களையும் அளிப்பவை அல்ல என்பதால் அவை நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே உள்ளன. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் பாகவத தர்மத்தின் இம்முறையைத்தான் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை, முக்கியமாக பகவத்கீதையின் செய்தியை பரவலாக பிரச்சாரம் செய்யும் கடமையை ஏற்க வேண்டும் என்று அவர் சிபார்சு செய்துள்ளார். பகவத்கீதையின் போதனைகளில் ஒருவர் உறுதியாக நிலை பெற்றதும் ஆன்மீக தன்னுணர்வில் மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை பெற ஸ்ரீமத் பாகவதத்தை கற்கும் பணியை அவர் மேற்கொள்ளலாம். பகவத்கீதையின் போதனைகளில் ஒரு உறுதியாக நிலை பெற்றதும் ஆன்மீக தன்னுணர்வில் மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை பெற ஸ்ரீமத் பாகவதத்தை கற்கும் பணியை அவர் மேற்கொள்ளலாம். பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். பகவத்கீதை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக பாகவதம் தொடங்கிட்டோம். சரி, அதனால் நம்ம அப்படியே படிக்க வேண்டியதாகி போச்சு. ஆனால் பகவத்கீதை ஆரம்பிக்கணும். பகவத்கீதை படிச்சுட்ட பிறகு தான் பாகவதம் படிக்கணும்னு சில பிரபுபாதா சொல்கிறார். அந்த பகவத்கீதையினுடைய உபதேசங்களில் ஒருத்தன் நிலைச்சு நின்றுட்ட பிறகு தான் பாகவதத்துக்குள்ளே கற்கும் பணியை அவன் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கண்டிப்பாக நம்ம பகவத்கீதை ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வரார்? கலி வந்ததை தெரிந்து கொண்டு நாங்கள் சத்ரயாகன்ற பெயரில், ஆனால் நாங்கள் கதைகளை கேட்பதற்கு அவகாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இது கலியுக தர்மம். கதா சிரவணம் நாம சங்கீர்த்தனமும் இதுதான் இங்கே சொல்கிறாரு. ஆகியவர் பகவானின் புனிதமான நாமம், புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள முறையாகும். இது இந்த கலியுகத்தில். அதனால் 100 ஆண்டுகளை மட்டுமே அதிகபட்ச ஆயுட்காலமாக கொண்டதும் அதனோடு பல்வேறு கஷ்டங்களை கொண்டதுமான, அதான் மெயின், இக்கலியுகத்தில் பகவானின் புனித நாமம், புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள முறையாகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கீர்த்தனை பண்ணுறாங்க, சாயங்காலமான கீர்த்தனை பண்ணுவாங்க, சாண்டிங் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. ராமராமான்னு நம்ம கீர்த்தனை பண்ணுறோம், ஜெபிக்கிறோம் இல்லையா? கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம் தான் கலியுகத்திற்குரிய தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திரேதாயுகத்திலேயோ துவாபர யுகத்திலலாம் நீண்ட ஆயுட்கள் வாழ்ந்தாங்க. கிருதயுகத்திலாம் அதனால் அவரெல்லாம் தியான பயிற்சிகள் செய்தாங்க, யாகங்கள் பண்ண முடிஞ்சது, பல விதமான வழிபாடுகள்லாம் பண்ண முடிஞ்சது. ஆனால் கலியுகத்தில் அதிகபட்சமே 100 ஆண்டு காலம்தான் பெரிய ஆயுளாக காணப்படுகிறது. அப்படின்னும் போது நம்மளாம் யாகம்லாம் பண்ண முடியாது, தியானம்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ பொறுமையும் கிடையாது. தட்சணம் எங்களுக்கு சௌக்கியம் கிடைக்குன்னா கிருஷ்ண கதைகளை கேட்கும்போதே, கிருஷ்ண கதைகளை பற்றி பேசும்போதே எங்களுக்கு சௌக்கியம் கிடைக்கும். அப்போது அந்த தன்னுணர்வு, ஆன்மீக தன்னுணர்வு, அந்த ஆன்மீக உணர்வு நமக்குள்ளே தட்டி எழுப்பப்படுறத இந்த கதைகள் பேசுறது மூலமாக உடனே உணர முடியுமா? தட்சணம். இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொன்னவொடனே நாமா சொல்லி முடித்த ஒரு 10 மாலை நாமா சொல்ல போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியும், நல்லா ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் உணர்வீர்கள். அந்த ஆன்மீகமான ஒரு இயக்கம் நமக்குள்ளே, அதாவது நல்லா சுறுசுறுப்பாக ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. தன்னுடைய சக்திகள்லாம் அந்த நாமத்தில் பொறுத்திருக்கார். கிருஷ்ணானா கிருஷ்ணனுடைய சக்தி முழுவதும் அந்த கிருஷ்ண நாமத்தில் இருக்குது. ராம நாமத்தில் ராமர் தன்னுடைய சக்திகளை ராவண கும்பகர்ணனை வதம் பண்ணக்கூடிய தன்னுடைய சக்தியை அந்த ராம நாமத்தில் வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த நாமத்தில் மட்டும் இல்லை, பகவானுடைய இந்த செய்திகளில், பகவானை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இந்த வார்த்தைகளில், இந்த ஸ்லோகங்களில், அவர் புகழை பாடுகின்ற அந்த புகழில், புரியுதுங்களா, அவருடைய திருவிளையாடல்களில், அவருடைய அந்த புகழாரம், அவரை பற்றி பேசுகிறோமே, இந்த வார்த்தைகள்லையும் அவருடைய சக்தி நிறைஞ்சிருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு தான் நாம் பகவானுடைய சக்தியின் மூலமாக பகவானை நாம் அடைய முடியும். மனசுக்கு உடனே பரிசுத்தி கொடுக்கக்கூடியது பகவானுடைய புகழ் பாடுறது தான்.
பகவான் நாமங்களை சொல்கிறது தான். இதுதான் கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதை சௌனகாதி மகரிஷிகள் அனுஷ்டித்து காட்டுகிறார்கள் மக்களுக்கு. கலிமாகதம் ஆக்ஞாய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம் க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்க சத்திரேன கதாயம் சக்ஷனா ஹரேஹே. தீர்க்க சத்திரன்ற வியாஜத்தில் உட்காந்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு கதைகளை கேட்பதில் தான், இந்த கலியுகத்திலுமே கதைகளை கேட்பது தான், பகவானுடைய செய்திகளை கேட்பதற்காக நாங்கள் அவகாசம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அதனால் ரொம்ப ஈஸி, ரொம்ப சுகமாகவும் இருக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதும் பகவானுடைய புகழை பாடுறதும். அதனால் பாகவதத்தை தொடர்ந்து கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்குரிய ஒரே வழி என்பதை ஒருவர் உணர வேண்டும். சரி, இது வரைக்கும் அப்போ ஒரே வழி, இதை பிடிச்சிட்டா போதும். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, மற்ற முயற்சிகள் எல்லாம் எவ்விதமான நற்பலன்களையும் அளிப்பவை அல்ல என்பதால் அவை நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே உள்ளன. இதுதான். ஏன்னா ஒரு விஷயத்தை இந்த ஒன்று கடைப்பிடிச்சா போதும்னு சொன்னால் மட்டும் போதாது, இன்னொன்று கடைப்பிடிக்க வேண்டான்னு சொல்கிறார். கடைப்பிடிச்சா டைம் வேஸ்ட்டு, கால வரைக்கும். நீ நாம சொல்லு, கீர்த்தனை பண்ணு, பகவானுடைய புகழை பாடு, இதுதான் உடனே கை மேலே பலன் அப்படின்னு சொல்கிறார். தன்னுணர்வு பெறுவதற்குரிய ஒரே வழி என்பதை ஒரு உணர வேண்டும். மற்ற முயற்சிகள் எல்லாம் எவ்விதமான நற்பலன்களையும் அளிப்பவை அல்ல என்பதால் அவை நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே உள்ளன. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் பாகவத தர்மத்தின் இம்முறையைத்தான் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் என்ன நிமாய் பண்டிதர், அவர் எல்லா சாஸ்திரங்களும் கற்றுணர்ந்தவர். முதல்ல வாக்குவாதம் பண்ணுவார் பாருங்கள், அப்படி வாக்குவாதம் பண்ணுறார். ஸ்ரீவாச பண்டிதர்லாம் அப்படி வாக்குவாதம் பண்ணுவார், நிறைய பேசுவார். வாக்குவாதம் வேதாந்தம் பற்றி அப்படி பேசுவார். எல்லாம் சரி, கடைசியில் என்னென்னா அதெல்லாம் பிரயோஜனப்படாது. பகவான் அதெல்லாம் கால டைம் வேஸ்ட்டு. அதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறது, நான் ஆத்ம விசாரம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், வரட்டு வேதாந்தம் பேசுறதெல்லாம் இப்போ இவருக்கு தெரியாத வேதாந்தமா நிமாய் பண்டிதருக்கு, சைதன்ய மகாபிரபுவுக்கு. ஆனால் கடைசியில் என்னென்னா அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே, பகவானுடைய புகழை பாடுதல், பகவான் நாமங்களை கீர்த்தனை செய்தல், இதை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அவரே பிரச்சாரம் செய்தார். இதில் கிடைக்கிற ஆனந்தம், இதில் அப்படியே துள்ளி குதித்து அப்படியே எவ்வளோ உயரம் குதிப்பார் தெரியுமா சைதன்ய மகாபிரபு. அவ்வளோ உயரம் குதிப்பாராம், நல்லா ஹைட்டாக இருப்பார் சைதன்ய மகாபிரபு. நித்யானந்த பிரபு எல்லாமே பலராமருடைய அவதாரம் தான் நித்யானந்தர். சைதன்யர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரம். அதாவது ராதா பாவத்தோடு கூடிய பிரேம அவதாரம். அதனால் அவர் காட்டி கொடுத்த நம்மளுக்கு என்ன வழி காட்டி கொடுத்தாரு? சைதன்ய மகாபிரபு பாகவத தர்மத்தின் இம்முறையைத்தான் பிரச்சாரம் செய்தார். இந்தியாவில் பிறந்தவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை, முக்கியமாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் செய்திகளை பரவலாக பிரச்சாரம் செய்யும் கடமையை ஏற்க வேண்டும். இதுதான் மெயின். எல்லாருமே பிரச்சாரத்தில் இறங்கல. இதுதான் நம்ம மூடத்தை எதாவது சொல்கிறேனே, இது நம்ம பொய்யான ஒரு மூட நம்பிக்கைகள் நமக்குள்ளே வளர்த்துட்டாங்க. இப்போ ஒரு குருவை ஆசைக்கும் போது தான், ஒரு இஸ்கானில் வந்த பிறகு தான் உண்மை என்னான்னு தெரியுது. அதாவது என்னென்னா, சில பிராமணர்கள், முன்னாடி இருந்த பிராமணர்கள், பிறப்பால பிராமணர்கள் நான் சொல்கிறது, அவங்க மட்டுமே பாகவதம் சொல்லணும், பாகவத ஸ்தானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சில மற்ற இனத்தவர்களுக்கெலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த பாகவதம் ராமாயணம்லாம் அவர்கள் பிராமணருக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்கள் மட்டும்தான் உபன்யாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு வியாசப்படத்தில் அமர்த்துவாங்க. இதெல்லாம் அதான் சொல்கிறேன், இது மூட நம்பிக்கை. ஆனால் பிரச்சாரம் பண்ணுறது கூடாது. இதெல்லாம் ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, பாகுபாடு உண்டு. இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லு. ஆனால் சைதன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த நாம சங்கீர்த்தனத்தையும் பகவானுடைய செய்திகளை போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. இதை ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்குள்ள பகவத் பக்தி ஸ்ட்ராங்காக பதியும். இறைக்க தான் கேணி நீர் சுரக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், தெரியாத வேணாம், தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு தெரியவே வேண்டாம். பிரபுபாதா என்ன சொன்னார், லைக் பேரட் அப்படி சொல்கிறாரு பாருங்கள், கிளி அப்படியே கேட்டதை அப்படியே சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. அது மாதிரி நான் சொன்ன செய்திகளை அப்படியே சொல்லுங்கள், போதும். அதான் பிரச்சாரம்.
அதான் பர்ஃபெக்ஷன் கூட. இப்போ நாமளாக சொந்த கருத்துக்களை நுழைச்சா கூட அது அறகுறை, நம்ம புத்தியிலேருந்து தோன்றக்கூடியது. அது செயற்கை முறையில் நாம் சொல்லக்கூடிய விஷயமானது பர்ஃபெக்டாக இருக்காது. ஆனால் குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இது சொந்த இன்டர்பிரேஷன் கிடையாது. இது குருஷீட பரம்பரை இருந்தாலும் பர்ஃபெக்ஷன். இது பகவான்களிலிருந்து வரக்கூடிய விஷயம். இந்த பாகவத் தர்மமானது, இந்த பிரச்சாரமானது, இதில் உள்ள விஷயங்களை நீங்கள் அப்படியே சொன்னாவே போதும். இதில் எதுவும் நீங்கள் சொந்த கருத்தை நுழைக்கணும் அவசியமே இல்லை. இதுதான் பிரச்சாரம். அப்போ நம்ம என்ன, இப்போ பிரபுபாதா என்ன சொல்கிறேன், பிரச்சாரம் பண்ணுங்கன்றாரு. பகவத்கீதை விஷயங்களை பிரச்சாரம் பண்ணுங்கள், படிங்க. நீங்கள் நல்லா படிச்சுங்க, படித்து மனசை தக்க வச்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது மாதிரிலாம் நம்ம இதே இந்த பிறப்பால் மட்டும் பிராமணர்களாக இருக்க அவங்களாம் அனுமதிப்பாங்களா? இதே முன்னெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடியே அது மாதிரி நான் பார்த்துருக்கேன் நான். நீங்களாம் அதெல்லாம் கிடையாது. நீங்களாம் நாமா சொன்னால் போதும். நாமா சொன்னால் போதும். நாமத்தில் மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் தான். பாகவதெல்லாம் படிக்கக்கூடாது. ராமாயணம் அதெல்லாம் சம்ஸ்கிருதம், அதெல்லாம் ரிஷிகளுடைய வாக்கியம், அதெல்லாம் படிக்கிட்டா அதெல்லாம் படிக்கக்கூடாது. ரிஷிகளுடைய வாக்கியம் படிக்கக்கூடாது. இப்படியே எனக்கே சொல்லியிருக்காங்க அது மாதிரி சில பிராமணர்கள். அதே மாதிரி உபன்யாசம் பண்ணுன்னா அவங்க பிராமணர்களை மட்டும்தான் உபன்யாசம் பண்ண வைப்பாங்க. நம்மளாம் போய் கேட்டோன்னா அதெல்லாம் வேணாம், நீ நாமா சொன்னால் போதும். நாமா வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வர்றேன். அதுக்காக நாமத்தை மட்டுமா சொல்ல, நாம ரொம்ப வசதி. ஆனால் பகவத்கீதை பாகவதம் ராமாயணம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்போ அவருடைய சிஷ்யர்கள் கேட்குறேன், எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியல, நீ தெரிஞ்சது போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே குருமார்கள், இதே பிறப்பால பிராமணர்களாக இருக்கிறவங்கள அந்த குருமார்கள், அந்த உயர்ந்த குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய சிஷ்யனை அந்த சிஷ்யனுக்கு ஒன்றும் தெரிலன்றான், என்னத்தை போய் பேசிட்டு வருது அப்படின்னு சொல்கிறான். மதுரைக்கு அனுப்புகிறார் அந்த குருநாதர். அவர் என்னென்னா பிராமணர். அந்த பிராமண குருநாதர் சிஷ்யனை நீ போய் மதுரையில் போய் பேசிட்டு வாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பேசுறதுன்னு, உனக்கு தெரிஞ்சதை பேசிட்டு, எங்களை எவ்வளோ கதை கேட்டுக்கிற அதை தெரிஞ்சதை பேசிட்டு வாங்க. விஷயம் தெரியாதவங்களாம் அதோட அவங்க அந்த பிராமணர்கள்ன்றதுனால, அவருடைய சிஷ்யர்ன்றதுனால அவர் அனுப்புகிறார். அங்கே போய் அவர் நல்லா பேசிட்டு வந்திருக்காரு. ஏன்னா எவ்வளோ விஷயம் கேட்டிருக்காருல, அதை பேசிட்டு வந்திருக்காரு. அப்போது ஏன் சொல்ல வரேன்னா, படிக்கணும், இவங்க பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாமல் அந்த பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த உபன்யாசம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும்போது, பார்க்கும்பொழுது. ஏன் இவங்களாம் பாகவதம் படிக்கக்கூடாது, ஏன் ராமாயணம் படிக்கக்கூடாது, ஏன் இவங்களாம் உபன்யாசம் பண்ணக்கூடாது, பகவத்கீதை ஏன் உபன்யாசம் பண்ணக்கூடாது? ஏன்னா இது ஆழ்ந்த கருத்துக்களுடைய தான், ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணுமா, அப்படிலாம் இருந்தால் தான், இப்படிலாம் இருந்தால் தான் பிரச்சாரம் பண்ணணுமா, இல்லாட்டி பண்ணக்கூடாதான். ஆனால் எங்கள் பிரபுபாதா அருமையாக இல்லைடா, உலகம் முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள் இந்த பகவத்கீதையை. நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க போங்க. நீ வேறு எதுவும் நீ சொல்ல வேணாம், உனக்கு தெரிய வேணாம், உனக்கு பகவத்கீதையே தெரிய வேணாம். இந்த பகவத்கீதை ஆஸ் இட் இஸ், இந்த பகவத்கீதை உண்மை உருவில் இதை வாங்கி படித்து பாருங்கள். எந்த மதமும் இங்கே இவருடைய கொள்கைக்கு முன்னாடி நான் எத்தனையோ பகவத்கீதை படிச்சிருக்கேன். அத்வைதத்தில் பகவத்பாதாச்சாரியாருடைய வியாக்கியானங்கள்லாம் படித்து பார்த்துருக்கேன். ஒன்று கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. சரியாக புரியாத, குழப்பி அந்த தத்துவம் இந்த தத்துவம் அது இது சொல்லி மண்டையை உடைச்சிக்கின்னு தான் மிச்சமே தவிர ஒரு மண்ணும் புரியல. மற்ற ஆச்சாரியர்கள் எழுதின விளக்கத்தெல்லாம் படித்து பார்த்தா, ஆதிசங்கர வியாக்கியானம் பகவத்கீதைலாம் படித்து பார்த்தா ஒன்றுமே புரியல. ஆனால் நம்ம பிரபுபாதனுடைய பகவத்கீதையை எடுத்து படித்து பாருங்கள், லட்டாக இருக்கும், ஈஸியாக புரியும். கிருஷ்ண பக்தியை அப்படி பொழிஞ்சிருப்பார். இதை போய் சொல்லியா, இதெல்லாம் உனக்கு கஷ்டம், உனக்கு இதை போய் சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நான் ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிந்தே இந்த ஆசிட்டிஸ் பகவத்கீதை தான். ஆசிட்டிஸ் பகவத்கீதைன்னு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உண்மை உருவில் அப்படியே பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ, அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கினானோ அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி கெடாமல் நம்மளுக்கு கொடுத்தது பகவத்கீதை எதிரானா இந்த இஸ்கான் பகவத்கீதை தான். இதுதான் உலகத்தையே மாற்றிட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி விவேகானந்தர் போனார், இல்லைன்னு சொல்ல வரல, அமெரிக்காவில் ஸ்பீச் பண்ணார். ஆனால் ஒரு பக்தர்களையாவது மாற்ற முடிஞ்சுதா? ஆனால் பிரபுபாதா போனார், உலகத்தையே பக்திமயமாக மாற்றிட்டார், கிருஷ்ண பக்திமயமாக மாற்றிட்டார். கிருஷ்ண பக்தரில் அப்படி. ஆனால் அதுக்கு முன்னாடி விவேகானந்தர் போயிருக்கார், நம்ம ஆன்மீக விஷயங்கள், நம்ம ஆன்மீகத்துடைய மதிப்பை சொல்லியிருக்கார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதனால் என்ன மாற்றம்?
சரியான ஒரு குறிக்கோள் இல்லை. இதுதான் தெய்வம் அப்படின்னு காட்ட முடியாது. அருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்வைதிகளால் காட்ட முடியாது. தெளிவான ஒரு அதாவது ஆன்மீகமான நாடு நம்ம இந்தியா அப்படின்றத பிரச்சாரம் பண்ணார் விவேகானந்தர். இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம மகிமைகள்லாம் நம்ம பாரத தேசத்துடைய கல்ச்சர் அப்படிப்பட்ட சிறந்தது அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு உதாரணமாக சீதை ராமன்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் எல்லாம் சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை பேர் பக்தர்களாக மாற்றிருக்கீங்க, எத்தனை பேர் இது மாதிரி பிரபுபாதா போய் நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்பி போய் கல்கட்டாலேருந்து ஜலதூதா கப்பலில் உலகம் முழுவதும் இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணி, அப்போ தான் எனக்கு இதெல்லாம் கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்லோகமும் இந்த ஆனந்தத்தை என்னால் சொல்லவே முடியாது என்னால். அவ்வளோ உணர்ச்சி பூர்வம் இதெல்லாம் இப்படி இருக்க இந்த ஸ்லோகங்கள்லாம் இவ்வளோ எளிமையாக புரியுது. இதே சித்பானந்தர் பகவத்கீதை நான் படிச்சிருக்கேன். சித்பானந்தர் திருச்சி ஒன்றுமே புரியாது. அது கீழே ராமகிருஷ்ணனுடைய உதாரண கதை போட்டிருப்பாங்க. அந்த சித்பானந்தர் பகவத்கீதை கீழே எனக்கு ஆர்எஸ்எஸ்ல எங்கள் அப்பா கொடுத்தாங்க. அது கீழே படித்தா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உதாரணமாக ஒரு சின்ன கதை போட்டிருப்பாங்க. அதுதான் புரியும். அது ஒரு கதையாக இருந்தாலும் புரியும். மற்றதெல்லாம் இந்த உபதேசம்லாம் எனக்கு தியான யோகம், ஞான யோகம், ஞான கர்ம சன்னியாசி யோகம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படித்தா ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி இருக்கான ஒன்றுமே அனுபவத்துக்கே வராது. இந்த சித்பானந்தர் பகவத்கீதை படிச்சிருக்கேன். ஒரு புக்கு 2 புக்காக நான் உணர்த்து கூட வாங்கி கொடுத்தேன். பகவத்கீதை வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு அதை வாங்கி கொடுத்தேன். ஆனால் நான் என்ன கேட்டால் வச்சுக்க, அதுக்கு என்ன படித்தா அதில் உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டால் ஒன்றுமே புரியாது. ஆத்மா அழியாதது, இது என்ன ஆத்மானா எங்கேயோ இருக்குது ஆத்மா இப்படி தான் நினச்சேன். அதை நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். சித்பானந்தர் பகவத்கீதை எவ்வளோ அத்வைதிகள் நிறைய எழுதின பகவத்கீதை. அதான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான பகவத்கீதை இப்போ நிறைய மலிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி வந்ததுலாம் சித்பானந்தர் பகவத்கீதை ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் எத்தனையோ அதோட படித்து பார்த்தேன். அப்போ கீதா ப்ரெஸ்ஸில் போட்டாங்க பெரிய பகவத்கீதை. அது விசிஷ்ட அத்வைதுக்கு ஏற்ற மாதிரி, அத்வைதிகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரிலாம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. பெரிய பகவத்கீதை 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இத்தனைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஆனால் அதுலேயும் ஒரு மண்ணும் புரியல எனக்கு. அதான் சொல், நான் முட்டாள் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை போல் முட்டாள்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதே முட்டாள் தானே இப்போ இந்த இஸ்கான் பகவத்கீதை படிக்கும்போது அப்படியே தேன் மாதிரி இனிக்குது. இதே கீதா ப்ரெஸ் போட்டிருக்கார், சித்பானந்தர் போட்டிருக்கார். அந்த பகவத்கீதைலாம் படிக்கும்போது புரியாத விஷயம் இன்றைக்கி இந்த இஸ்கான் பகவத்கீதை படிக்கும்போது தேன் மாதிரி இனிக்குது. எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே லட்டாக இருக்குது. எனக்கு இவ்வளோ பக்திமயமாக இருக்குது. இப்படியாப்பட்ட பகவத்கீதையை தான் நீ தின்னாலும் இந்த நாய் தேங்காய் உருட்டுற மாதிரி நான் அப்படியே உருட்டு தவிர அது உடச்சி உள்ளே அதை தேங்காய் தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியாது அது எப்படி உடச்சி குடிக்கிறதுன்னு தெரியாது அந்த நாய்க்கு. அது மாதிரி தானே இந்த புஸ்தகத்தை போட்டிங்க அந்த சித்பானந்தர் பகவத்கீதை, மற்ற பகவத்கீதை, அத்வைதிகளாக போட்ட பகவத்கீதைலாம் படித்து போட்டி பார்த்தா ஒன்றுமே புரியாது. அது எங்கேயோ இருக்குதான் அந்த ஆத்மா, அந்த பரமாத்மா. நீயே அந்த பரமாத்மான்னு உணரணும். அது எப்படி உணருது? அதான் கீதையில் பகவான் சொல்கிறார், அதை நீ உணரணும்னு சொல்லிட்டு எப்படி உணருது? அதுக்கு என்ன வழிமுறை? நாம சங்கீர்த்தனம் பண்ணோம். அதை சொல்லலையே. அது அந்த பகவத்கீதையில் அந்த அத்வைதிகள் ஏற்பட்ட அந்த கீதா ப்ரெஸ் பகவத்கீதை, சித்பான பகவத்கீதை எனக்கு அதில் வரலையே. அந்த பக்திமயமான இன்ட்ரெஸ்ட்டே வரலையே அதில். அதாவது என்ன, பக்தின்றது ஒரு பாட்டு மாதிரி, அது பக்திலாம் போதாது, அதனால கீழ்ப்படி மாதிரி. அப்போ அந்த ஞானம் தான் வசதி. அப்புறமா அந்த ஞானத்தில் அந்த பரமாத்மா அது எதுன்னு போட்டு குழப்பி ஒன்றுமே புரியாது. ஆக மொத்தம் நல்லா தெளிவில்லாத ஒரு பகவத்கீதை. எங்கள் அப்பாவுக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்தாங்க அந்த பகவத்கீதையை. வாங்கி படித்தேன். எங்கள் மாமாலாம் சொல்லுவார், அடப்பாட இது ஒன்றுமே புரியல. இது ஆத்மான்றாங்க, பரமாத்மான்றாங்க, அதுன்றாங்க, இதுனா என்ன ஆத்மா, என்ன அந்த ஆத்மா எங்கே இருக்குதுன்னு. அது ஆத்மாலாம் அது எங்கேயோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தான். அந்த ஆத்மா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தான். அடப்பாய நீ தான் அந்த ஆத்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா சில பிரபுபாதா தான் எனக்கு சொன்னது. ஆமாம், பிரபுபாதா உங்கள் நேரில் பேசினாருன்னா இந்த புஸ்தகங்கள் மூலமாக பிரபுபாதா சத்தியமாக சொல்கிறேன், இந்த பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள் இருக்கே, இந்த புஸ்தகங்கள் மூலமாக பிரபுபாதா நம்ம கூட பேசியிருக்காரு எங்களை. நீ தாண்டா அந்த ஆத்மா, முட்டாள், ராஸ்கல்ஸ் அப்படின்னுவார். தேர் ஆர் ஃபூல்ஸ் அப்படின்னுவார். ஃபூல்ஸ்னால் முட்டாள்கள், ராஸ்கல் அப்படின்வார். அது சொல்கிறது கரெக்ட் தான். அவரெல்லாம் தப்பாக இல்லாத போல ஏதோ ஒன்று சொல்லி விட்டு புரியாத பண்ணிவிடுவாங்க. இவர் நெத்தி அடிப்பார் ஸ்ரீல பிரபுபாதா. நீ தான் அந்த ஆத்மாடா, நீ இந்த யூஆர் நாட் பாடி, நீ உடம்பு கிடையாதுடா.
இத்தனைக்கும் அந்த பகவத்கீதை பர்கிட் ரோட்டில் வந்து இஸ்கான் இருக்கும்பொழுது எனக்கு ஃப்ரீயாக ஒருத்தர் வாங்கி கொடுத்தார், ரமேஷ் பிரபுன்னு. அவர் வந்து தீக்ஷா நாம இப்போ ராமச்சந்திரன். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பகவத்கீதை புஸ்தகம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு வந்து ஆர்எஸ்எஸில் கொடுத்த சித்பாவன பகவத்கீதைன்னு, அந்த பகவத்கீதை இல்லை, இஸ்கான் பகவத்கீதை இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு உடனே இந்த பகவத்கீதை இருந்தால் வாங்கி போடணும் உடனே. அப்போ வந்து 150 ரூபா, 150 ரூபாயா இல்லை 100 ரூபா. அப்போ வந்து பகவத்கீதை 100 ரூபா. இந்த பகவத்கீதை வாங்கி படி வீட்டில் அப்படின்னு கொடுத்தார், வாங்கி வச்சேன். ஆனால் அந்த பகவத்கீதை அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் படிக்கல அதை. நான் வந்து அங்கே கிருஷ்ணா புக்கு வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். கிருஷ்ணா புக்கு வந்து என்னென்னா ஒரு பண உதவி பண்ணார். ஒன்று கிருஷ்ணா புக்கு வாங்கினேன். அடுத்த வாரம் தான் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டேன். அது பர்கிட் ரோட்டில் அந்த புஸ்தகம் அப்படியே தான் இருக்குது. அந்த பகவத்கீதை, அந்த அந்த 10ஆம் ஸ்கந்தம் கிருஷ்ணா புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது ரொம்ப ஆசை, அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் தெரிஞ்சுன்னா அந்த 10ஆம் ஸ்கந்தம், அந்த 10 அது மட்டும் வாங்கி படித்தேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு நேர காலம் வரணும் இல்லையா? எதுவுமே எளிமையாக கிடச்சிட்டா, அதுவும் எளிமையான வார்த்தைகள் படுறதுனால இது என்ன பெருசு அப்படின்ட்டு கொஞ்சம் அலட்சிய புத்தி வந்துடுச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா இதுதான் பெரிய விஷயங்களே. பிரபுபாதானுடைய வார்த்தைகள் தான் பெரிய விஷயங்களை எவ்வளோ எளிமையாக கொடுக்கணுமோ கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பகவத்கீதை படிக்கும்போது, அதில் படித்த போது தான் நீ தான் அந்த ஆத்மா, உனக்குள்ளே அந்த நான்ற உணர்வு எதனால் இருந்தால் அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் இருக்குது. ஓஹோ, நீ இந்த பாடி கிடையாது. அப்புறம் தான் சொல்கிற. அப்போது 2 பாடி இருக்குது, ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம். ஸ்தூல சரீரம் தான் பஞ்சபூதங்கள் ஆனது. மனம் புத்தி ஆனது சூட்சும சரீரம். அபரேயம், அப்போ அந்த ஜீவாத்மா, அதுக்கு மேலே ஒரு சக்தி. அப்போ இந்த 3 சக்திகளை சொல்கிறார். அந்த ஜீவாத்மா தான் நீ. இதெல்லாம் வந்து 6ஆம் ஸ்கந்தத்தில் சொல்ல போகிறார். 7ஆம் ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார் பகவத்கீதையில் அபரேயம் அந்த சக்தி என்னென்னு. அப்போ 8 விதமான பொருட்களானது தான் அந்த பிரகிருதி, ஜட பிரகிருதி. அதையே 2ஆக பிரித்தா ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிரபுபாதனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது ஈஸியாக தெரிஞ்சுது எனக்கு. 4-5 வருஷமாக குழப்பினிருந்தேன். எங்கள் ஆர்எஸ்எஸில் கொடுத்த அந்த சித்பானந்தர் பகவத்கீதை வச்சுன்னு ஒன்றுமே புரியல. அதில் கீழே வந்து உதாரணத்துக்கு வந்து ராமகிருஷ்ணர் வந்து உதாரண கதை சொல்லுவார், அந்த விவேகானந்தர் கதை சொல்லுவார். அது வேணால் புரியுமே தவிர மற்றதெல்லாம் வந்து அந்த பரமாத்மாவாம், அது எங்கேயோ இருக்குதான், அது அப்பாற்பட்டதான், அது அப்பாற்பட்டதான், அது எங்கே, அதாவது ஏன்னா நம்ம எட்டி பிடிக்க முடியாது அந்த ஆத்மா அப்படின்னு. ஆக்சுவலி நான் தான் அந்த ஆத்மான்றது எனக்கு அச்சரியும் தெரியல அந்த சித்பானந்த பகவத்கீதை பற்றி படிச்சு. ஆனால் பிரபுபாதா பகவத்கீதை படிச்சுன்னே நெத்தடி அச்ச, நீ தானே அந்த ஆத்மா, நீ இந்த உடம்பே கிடையாதுடா, நீ இந்த உலகமே உனக்கு, அந்த உலகத்துக்கு சம்மந்தமே கிடையாதுடா. அப்போது இந்த ஜட பிரகிருதி, இந்த குணமயமான இந்த குணங்களை பிரவர்த்திச்சு உன்னை ஏமாத்துது இது மாயை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதனுடைய அந்த விளக்கங்களை படிக்கும்போது லட்டாக இருக்குது இந்த ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அது யாருக்கோ சொன்ன மாதிரி இருக்குது அந்த பகவத்கீதை பட்சா. இந்த சித்பானந்த பகவத்கீதை மற்ற அந்த கீதா பிரஸ்த அந்த அத்வைதிகளால் போடப்பட்ட எத்தனையோ பகவத்கீதை இருக்குது. இந்த ராமகிருஷ்ண மடத்தில் போனால் நிறைய பகவத்கீதை யாரோ எந்தெந்த ஆனந்தரோ போட்டிருக்காங்க. ஆமாம், போதானந்தர், அந்த ஆனந்தர், இந்த ஆனந்தர், எத்தனையோ பகவத்கீதை இருக்குது. அதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா வச்சிங்களேன், அவ்வளோதான் மனுஷன். ஒரு மண்ணும் புரியாது. பெரிய பெரிய வேதாந்தமாக இருக்கும். அப்படி இப்படி உபநிஷத்துலாம் கோட் பண்ணிலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணி ஒன்றுமே புரியாது. அப்படியேப்பட்ட பிராமணர்கள் தான் போட்டது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம பாமரர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு போட்டிருக்காங்க. பிராமணர்கள் தான், ஆனால் பாமரர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பார்க்கறது எளிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சித்பானந்த பகவத்கீதை பார்த்தா படித்தா புரியும், ஆனால் அனுபவம் வராது. அனுபவத்தில் இல்லை. ஆத்மானு ஒன்று இருக்குதுன்றது காண்பிக்கிறார், சொல்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் கட்சியில் பார்த்தா அனுபவத்துக்கு வரல. ஆனால் பிரபுபாதா சொல்லும்போது அனுபவமாக வருது. அந்த ஆத்ம உணர்வை தட்டி எழுப்பத்துக்கு தான் அந்த கிருஷ்ணன், அந்த தன்னுணர்வை தட்டி எழுப்பது தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை சொல்லணும். ஏன் எனக்கு இவ்வளோ வெறுப்பாக நான் பேசுகிறேன்னா, பிரபுபாதா இவ்வளோ வெறுப்பாக ஏன் பேசுகிற அத்வைதிகள்னா இப்போ புரியுதா? ஏன்னா அது அனுபவத்தை கொடுக்காத, அது மாதிரி மக்களை இப்படி அஜ்ஞானத்தில் மூழ்க வச்சுட்டாங்க ரொம்ப காலமாக. இந்த அத்வைதிகள் அருவத்தை வழிபடுறவர்கள் மக்களை வந்து இப்படி குருட்டுத்தனமான வழியிலே இப்படி குருடர்களாகவே அவர்களை வச்சுட்டாங்க. பாமர ஜனங்கள்லாம் ஒன்றுமே அஜ்ஞானிகளாகவே இருக்கும்படி அவர்களை
மூட நம்பிக்கையிலே வச்சுட்டாங்க. மற்ற சம்பிரதாய சடங்குகள், கர்மாக்களை கடைப்பிடிக்கணும், குலதெய்வத்தை வழிபடணும், பித்திருக்களை வழிபடணும், அது இது இந்த கர்மாக்கள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் புகுத்துனாங்களே தவிர இந்த ஆன்ம ஞானத்தை அப்படியே மறைச்சிட்டாங்க. புகுத்து இதை எளிமையாக கொடுக்கணுன்ற இது கிடையாது. அதுக்கு தான் ஒரு குருநாதர் வந்தார், ஸ்ரீல பிரபுபாதர். இவர் எதையும் மறைக்க மாட்டார். உன்னுடைய ஸ்வரூபம் எது சாரம், மூட நம்பிக்கைகள்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போடு. அந்த சடங்கு, இந்த சம்பிரதாயம், அது இதெல்லாம் அத்வைதிகள், அது கடைப்பிடி எதுவும் அது கர்மா மீமாம்சர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போடு. எதை கடைப்பிடிக்கணும், இந்த கலியுகத்தில் உனக்கு எது சாத்தியம், எதனால் நீ பகவான் அடைய முடியும், எது ஒரு மனுஷனுக்கு தேவை, அதை மட்டும் கரெக்டாக பிடிக்கும்படி அந்த நாமத்தை பிடிச்சிக்க. அந்த நாமத்துக்குரிய யார்? கிருஷ்ணன் தான். உனக்கு தெய்வம் யாருன்னா கிருஷ்ணன் தான். நான் சொல்லலை, சாஸ்திரமே தீர்மானமாக சொல்லியிருக்கு. பரபிரம்மம், பரந்தாமம், பவித்ரன், அர்ஜுனன் சொல்கிறான், அசிதர், தேவலர், நாரதர் எல்லாமே சொல்கிறாங்க. ரிஷிகள் பிரமாணம். இந்த வழியில் கரெக்டாக வா, இந்த சிஸ்டமேட்டிக்காக இதை ஃபாலோ பண்ணு, உன் வாழ்க்கை சக்ஸஸ். சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான், உன் வாழ்க்கை வெற்றி அடையும், நீ பக்குவம் அடைஞ்சிடுவான். ஓ, இவ்வளோ கிளியரன்ஸாக தெளிவாக நெத்தடி அடிக்கிற மாதிரி வேறு எந்த குருமாரோட எந்த பகவத்கீதை படிக்கும் போதும் எனக்கு இந்த தெளிவு கிடைக்கல. எந்த பாகவதம் படிக்கும் போதும் இந்த தெளிவு கிடைக்கல. இந்த பிரபுபாதா பாகவதம் பகவத்கீதை படிக்கும்போது ஏனோ தெரியல, அஜ்ஞானத்தில் விழுந்துட்டேன். ஏனோ மற்ற பாகவதம் பற்றி நின்றேன். இது இப்போ தான், அதாவது அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும்னு சொன்னேன் இல்லையா, அதான் உண்மை. ஒரு குரு அனுக்கிரகம் வேணும். ஒரு மகாத்மாவுடைய கடாட்சம் நம்ம மேலே படணும், அவருடைய தொடுதல் நம்ம மேலே படணும். அப்போ தான் இது கண்ணை தந்த விட்ட மாதிரி இருக்கும். ஆஹா, இவ்வளோ பெரிய விஷயத்தில் அடங்கியிருக்கா. இப்போ இந்த பகவத்கீதையை படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, லட்டு மாதிரி இருக்குது, கண்ணை தந்த விட்ட மாதிரி இருக்குது. அந்த சாங்கிய யோகா 2வது அத்தியாயத்தை படிக்க அது ஒரு ஆத்ம ஞானம், ஒரு வரட்டு வேதம். அந்த மாதிரி தான் நான் அதை படிச்சிருந்தேன். அது எங்கேயோ ஆத்மா இருக்கான், அந்த ஆத்மாவுக்கு நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்கும், காற்றால் அணைக்க முடியாதான். அது அப்படியேப்பட்ட ஆத்மாவா, அது எங்கேயோ இருக்குது. அதுதான் பரமாத்மா. இவங்க சொல்லின்னு இருக்கிறதுலாம் என்னன்னா அதுதான் பரமாத்மான்னு சொல்லின்னு இருக்காங்க. அது நீதாயா, ஜீவாத்மா தாயா. அது நீரால் நினைக்க, காற்றால், அந்த ஆத்மா நமக்குள்ளே இருக்குது, அது பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சித்பானந்த பகவத்கீதையில் பார்த்தா அதுதான் பரமாத்மானா அது எங்கேயோ இருக்குது, எட்டி பிடிக்க முடியாது. யாரோ அது நம்ம இல்லை, யாரோ அது நம்ம இல்லை. இப்படி தாங்க நாங்கள் ஏமாந்து அந்த பகவத்கீதை படித்தோம். கிருஷ்ணன்னா யாரோ, கிருஷ்ணருக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. பகவத்கீதை இது பிரபுபாதா சொல்கிறாரு, கிருஷ்ணருக்கு உனக்கு பிரிவே இல்லையா, கிருஷ்ணனுடைய அம்சம் நீ, உனக்கு கிருஷ்ணனும் உன்னை விட்டு பிரிஞ்சதே கிடையாதியா அப்படின்னு அடித்து சொல்கிறார். பரமாத்மா உனக்குள்ளவே இருக்கிறாரியா, நீ அவருடைய அம்சம்தான்யா. உன்னால் அவரை விட்டு பிரிஞ்சிருக்க, மறந்துருக்கிறன்னு சொல்லாமே தவிர பிரிஞ்சிருக்கிறன்னு சொல்லாத. நீ மறந்துருக்கிற, புரியுதா? பகவானை நீ மறந்துருக்கிற. ஆனால் பகவான் உன்னை விட்டு பிரிஞ்சு இல்லை, பகவானுடைய அம்சம் நீ. பகவான் விட்டு அந்த ஃபீலிங்ஸ், உனக்கு சுகத்தை அனுபவிக்கணுன்ற ஃபீலிங்ஸ் எதனால் வருதுன்னா அவன் சுகஸ்வரூபியாக இருக்கிறதுனால தான் அவனுடைய ஃபீலிங்ஸ் உனக்குள்ளே வருது. அந்த சுகத்தை அனுபவிக்கணுன்ற எண்ணம். அப்போது பகவானிடத்தில் நீ திரும்பணும்னு சொன்னால், இந்த ஜீவாத்மான்ற பறவை, அந்த பரமாத்மா பறவை திரும்பி வச்சு சொன்னால், இந்த சுகதுக்கன்ற பழத்தை சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. அது ஆனந்தமாக இருக்கும். அப்போ நாம் பகவானுடைய தொண்டில் தான் உண்மையான சந்தோஷம். இந்த தொண்டை பற்றியே பேசிக்க மாட்டாங்க. இந்த சித்பானந்த பகவத்கீதையில், கீதா பிரஸ் பகவத்கீதையில் பார்த்தா இந்த தொண்டை பற்றியும் வராது, இந்த நாம சங்கீர்த்தனம் பற்றியும் வராது. அதெல்லாம் எங்கேயோ ஒன்று லைட்டாக காமிச்சிருப்பாங்கன்னு தெரியல, ஒன்றும் தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. அது படிச்சதே ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா ஒன்றும் புரிஞ்சாதானங்க அது மனசில் நிற்கிறதுக்கு. புரியாத விஷயத்த எப்படி மனசில் நிற்கும்? அந்த சித்பானந்த பகவத்கீதையோ மற்ற பகவத்கீதையோ இந்த அத்வைதிகள் போட்ட பகவத்கீதைலாம், கீதா பிரஸ் போட்டலாம், அது ஏதாவது மனசில் புரிஞ்சாதானங்க மனசில் நிற்கிறதுக்கு. அதில் சில 2-3 கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை மட்டும் ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். கீழே எடுத்துக்காட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பிரபுபாதானுடைய இந்த விளக்கங்களை நான் எங்கே வேணால் அப்படியே டக்குன்னு எடுத்து சொல்லுவேன். ஏன்னா இது மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சுங்க இந்த பகவத்கீதை. இது என் மனசில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ தாண்டா அந்த ஆத்மா, பகவானை விட்டு பிரியாத தத்துவம் நீ, நான் பகவானும். பிரம்மம், நீ பிரம்மம் தான், ஆனால் நீ பரபிரம்மம் கிடையாது. பரபிரம்மம் யாருன்னா கிருஷ்ணன் தான் பரபிரம்மம். அதை புரிஞ்சிக்கோ அப்படின்றது அழகாக பிரபுபாதா விளக்கம் கொடுக்கும்பொழுது இப்போ தான் கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் ஆத்ம ஞானம்னாவே, இப்போ நம்ம இந்த உடலுக்கு தேவையான கடமைகளுக்கெல்லாம் நம்ம உட்பட்டவர்கள் கிடையாது. நம்ம ஆத்மாவுடைய கடமைகள் மட்டும்தான் நமக்கு உண்டு
அப்படின்னு அவ்வளோ தெளிவாக சொல்லும் பொழுது தான், ஆஹா பிரபுபாதா குருநாதா, பிரபுபாதா குருநாதா, பிரபுபாதா குருநாதா, நீ எங்கேப்பா இருக்கிற நீ, அவர் கூட இல்லாமல் போயிட்டோமே, அவர்களே அந்த பயிற்சி பெறாமல் போயிட்டோமே, அவர்களே இந்த பாடங்களை கேட்காமல் போயிட்டோமே. ஆனால் ஏன் கவலைப்படுற? என்னுடைய ஆடியன்ஸ் தான் நிறைய இருக்க கேள, எவ்வளோ ஆத்ம ஞானத்தை உனக்கு பகவத்கீதையில் பார்த்தா ஒரு ஸ்லோகத்துக்கே பல இடத்துல பேசி ஒரு 7:1 இருக்குது பாருங்கள். நீ வேணால் பாருங்கள். பிரபுபாதா, அதாவது இஸ்கான் டிசைர்னு ஒரு இது இருக்குது, அதில் போனால் ஆடியோஸ் கிடைக்கும். அந்த ஆடியோஸில் போய் பாருங்கள். 7:1 இந்த 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் மட்டுமே எத்தனை விதமாக பேசியிருக்காரு. அதுவும் ஒரே விஷயம், ஆத்ம தத்துவத்தை பற்றி தான். அந்த விஞ்ஞானம், அந்த அனுபவ ஞானம் எப்படி உண்டாகும், அதை நான் அந்த ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன்ட்டு ஆரம்பிக்கிற கிருஷ்ணர் அர்ஜுனுகளை. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. அதுவே எத்தனை பாட்டாக இருக்கும் தெரியுமா? எத்தனை இடத்துல அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு ஸ்லோகத்தையே எத்தனை இடத்துல பேசியிருக்கா தெரியுமா? அவ்வளோ ஆயிரக்கணக்கான லெக்சர்ஸ் அவரது இருக்கும்போது, இவ்வளோ இருக்கும்போது நீ பகவத்கீதை தெரியலன்னு ஏன் கவலைப்படுற? எவ்வளோ லெக்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேனே. ஒன்றும் இல்லைங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட பிரபுபாதனுடைய இங்கிலீஷ் கேட்டான்னா இங்கிலீஷ் வந்துடும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு அப்படி தான் வந்துடுச்சு. எனக்கு இங்கிலீஷை கற்றுக்க போதுக்காக தான். ஆனால் அவருடைய லெக்சர்ஸ் கேட்கும்போது அவ்வளோ எளிமையானது, இங்கிலீஷ் ஈஸியாக புரியுது. ஒரு சில வார்த்தைகள் தான் புரியுது. அது உடனே ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி எடுத்து பார்த்தோன்னா உடனே வந்துடும். எனக்கு டிக்ஷனரி ஒன்று பெருசாக வச்சுருந்தேன், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. அதில் டக்குன்னு பார்த்தோன்னா உடனே தெரிஞ்சிடும். இப்போ வந்து என்னன்னா எல்லாமே நெட்டில் வந்துடுச்சு. நான் அப்போ சொல்கிறேன், ஆரம்பத்தில் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய உபன்யாசங்கள் கேட்கும்போது ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், இப்போ எளிமையாக கொடுத்துட்டார் பிரபுபாதா. அப்போது எந்த மூட நம்பிக்கையால் நமக்கு வந்து பாகவதம் படிக்க வேணாம், ராமாயணம் படிக்கிறதுக்கு நம்மளை அனுமதிக்காமல் பிராமணர் மட்டும் படிக்கணும் அப்படின்னு, பிறப்பால் பிராமணர் மட்டும் அவர் படிக்கணும்னு இருந்ததோ, அந்த அஜ்ஞானம்லாம் உடைத்தெறியப்பட்டு இப்போ என்ன பிரபுபாதா சொல்கிறேன், பாகவதம் படி, 4 பேர் எடுத்து சொல்லு, பகவத்கீதை படி, பிரச்சாரம் பண்ணு, இந்த பகவத்கீதை புக் டிஸ்கிரிப்ஷன் பண்ணு, 4 பேருக்கு சொல்லும்போது உனக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வரும். நல்லா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணு, இந்த பகவத்கீதை ஃபுல்லாக படி, ஒரு தடவை 4 தடவை இந்த பகவத்கீதை படி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற குருநாதர் ஸ்ரீல பிரபுபாதர். இவ்வளோ எளிமையாக பெரிய வேதாந்த விஷயம், உபனிஷத்தினுடைய சாரம் பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையை இவ்வளோ எளிமையாக ஸ்மால் புக்ஸில் போட்டு உண்மை எசன்ஸ் ஈஸியாக கொடுக்குறது நம்மளுக்கு. இப்படி அஜ்ஞானத்தை அடியோடு களைஞ்சி நம்மளை ஞானி ஆக்கணும், நம்மளை சிறந்த பாகவதர்கள் ஆக்கணுன்ட்டு இவ்வளோ பாடுபட்டார். இவரல்லவா உண்மையான ஜெகத்குரு, உண்மையான மகாத்மா. யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீல பிரபுபாதா தானே. மற்றவர்கள் நம்மளை அஜ்ஞானத்திலே தானே வச்சுருந்தாங்க. காலகாலமாக நம்மளை அஜ்ஞானத்திலேயே. பிராமணர்கள் மட்டும்தானே வேணா இருந்தாங்க. பிராமணர்கள்லாம் கட்சியில் பார்த்தா, பாமர்கள்லாம் பார்த்தா அப்படியே அடியோடு அப்படியே ஒன்றுமே தெரியாமல் ஆத்ம ஞானத்தை பற்றி தெரியாமல் நீங்களாம் படிக்கக்கூடாது, நீங்கள் நாமாஸ். எனக்கு கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க சில மகாத்மாக்கள், சில பிராமணர்கள். நாமா சொல்லு போதும், பாகவதெல்லாம் ஆனால் சில மகாத்மாக்கள், சில பிராமணர்கள் சொன்னாங்க, இந்த பாகவதம் படித்தாலே புண்ணியம், இந்த பாகவதம் வீட்டில் வச்சாலே புண்ணியம். அது சில அவர்கள் மகாத்மாக்கள், அவர்கள் சாதாரண பிராமணர்கள். அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள். சொல்லப்போனால் பிரம்மசுந்தரமா சுவாமி தான் விதப்படுது பாகவதத்துக்கு. நான் அதெல்லாம் சொல்ல வரல, அவங்களெல்லாம் சொல்ல வரல. நான் இதை மறுக்கிறவங்கள, அதாவது இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, பிராமணன் மட்டும்தான் அப்படின்னா அப்படி இப்போது உபன்யாசம் பண்ணுறதுக்கு யாரை அறிமுகப்படுத்துவாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிராமணர்களை தான் அறிமுகப்படுத்துவாங்க. நம்மளை போல ஒரு பிராமண ஜனங்கள், பிராமணன் அல்லாத மற்ற இனத்தவர்களில் பாகவதம் படிக்கிறதுக்கு அவனை சபையேற்று, அவனை அரங்கேற்றம் பண்ணு, அவனுக்கு நான் ராமாயணம் அவனுக்கு தெரிஞ்சதை பேச சொல்ல அவனை, அப்படி நம்மளெலாம் வாய்ப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் எத்தனையோ இடத்துல போய் கேட்டேன் வாய்ப்பு, பகவத்கீதை எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேங்க, பாகவதம் ராமாயணம்லாம். இல்லை அதெல்லாம் வேணாம். அவங்களாம் வந்து இப்படியே ஸ்பஷ்டமாக சொல்கிறார் ஒரு மாமா. என்னென்னா இல்லை பிராமணர்கள் தான் அது உபன்யாசம்லாம் பண்ணணும், இப்படியே சொல்கிறார். நீ கேளு, உட்காந்து கேளு, அவ்வளோதான். நீ வந்து உட்காந்து சிரவணம் பண்ணாலே புண்ணியம் தான், அவ்வளோதான். ஆனால் நம்ம பிரபுபாதா அப்படி கிடையாது. நான் நொந்து போயிடுவேன். நான் ஒவ்வொரு தடவை அந்த நோஸ் கட் பண்ணி என்னை அனுப்பும்போது நான் நொந்து போயிடுவேன். அந்த பிராமண சபையில் நம்ம பேசவே முடியாது. அப்புறமா தான் நான் அதான் சொல்கிறேனே. ஆனால்
நமக்கு பாகவதம் நம்மளை கேட்க சொல்லுவாங்க, பாகவதத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ வீட்டில் படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சபையில் நம்ம உபன்யாசம் பண்ணுறதுக்கு நாட் அலோட். பிராமணர் தான் உபன்யாசம் பண்ணணும், நாங்கள் அவங்கள தான் கேட்போம் அப்படின்னு அந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க. ஸ்பஷ்டமாக எங்களே சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே, நம்மளெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இஸ்கானில் அப்படி கிடையாது. யார் ஒன்றாலும் நீ போய் இந்த பகவத்கீதை நல்லா படிச்சுட்டு உனக்கு தெரியும்னா 4 பேருக்கு எடுத்து போய் ஸ்பீச் பண்ணப்போ, நீ சொல்லாமல் நீ பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தால் தான் நீ கெட்டவன் இல்லை. அதாவது என்னென்னா பகவத் தொண்டு செய்யாதவன். நீ பகவத்கீதை படிச்சியா போய் ஸ்பீச் பண்ணுப்போ, இந்த பகவத்கீதை என்ன படித்தோ, இந்த ஸ்மால் புக்ஸில் என்ன படித்தோ அதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுப்போ, பிரச்சாரம் பண்ணுப்போ அப்படின்னு ஃப்ரீடமாக விட்ட இடம் என்னென்னா இந்த இஸ்கானில் ஸ்ரீல பிரபுபாதா தான். இந்த பிரபுபாதானுடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்குது. அதனால் போதுங்க, அஜ்ஞானத்தில் இருந்துட்டு எவ்வளோ நாள் தாங்க இந்த இருட்டில் விழுந்து கிடப்பீங்க கண்டவங்க பேச்சு கேட்டுன்னு. இந்த சப்தாக முறையில் பாகவதம் கேட்கறதெல்லாம் நிறுத்திட்டு தயவுசெய்து நிறுத்திடுங்க. நேராக வாங்க, பிரபுபாதனுடைய பாகவதம் படிங்க. ஒரு ஸ்லோகம் படித்தாலும் 2 ஸ்லோகம் படித்தாலும் அர்த்த புஷ்டி உடையதாக இருக்கும். ஆழ்ந்த கருத்துக்கள் நம்மளுக்கு நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதாக, நம்ம கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஒரு ஸ்லோகம் பாருங்கள், களிமாகதம் ஆக்ஞாய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே ஆசினா தீர்க்க சத்ரேன கதாயம் சக்ஷனாகரேஹே. இதை கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்குதா? சும்மா இது ஏதோ 10 ஸ்லோகத்தோட 11 ஸ்லோகமாக இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். கதாயாம் சக்ஷனாகரேஹே, இதுதான் சக்ஷன், இதுதான் நல்ல பொழுதுபோக்கு. இந்த கதை கேட்கறதுக்கான அவகாசங்கள் தான் உண்மையான அவகாசங்கள். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எது பகவானுடைய புகழை பாடுவதற்கு, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு. இதனால தான் ஒரு மனுஷன் கரையேற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாருன்னா சில பிரபுபாதரால் தான் அப்படி சொல்ல முடியும். இந்த ஸ்லோகம்லாம் சப்தாகத்தில் சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், 18,000 ஸ்லோகம் இருக்குன்னா அதில் ஒரு 1000 ஸ்லோகம் 7 நாள் மொத்தம் சேர்த்து 8 நாள் மொத்தம் சேர்த்து 1000 ஸ்லோகம் சொல்கிறதே பெரிய விஷயம். அது கூட சில பேர் நல்லா கதையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் இதெல்லாம் அதெல்லாம் அந்த சப்தாகத்தில் கேட்கவே முடியாது. இந்த ஸ்லோகம்லாம் ஏதோ ஒரு 4 ஸ்லோகம் சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க கதையை. ஆமாம், ஒரு சப்தாகத்தில் ஒரு நாள் கதை சொல்கிறத பார்த்தா 4 ஸ்லோகம் ஒரு 5 ஸ்லோகம் ஒரு 10 ஸ்லோகம் சொல்லிவிட்டு முடிச்சுடுவாங்க. அதை மற்றெல்லாம் கதையாக பேசிட்டு முடிச்சுடுவாங்க. 2 மணி நேரத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியுன்ட்டுவாங்க. ஆனால் பிரபுபாதா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களோடு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு அனுபவபூர்வமாக கொடுக்குற பாகவதம் சில பிரபுபாதா கொடுக்குற பாகவதம் குருஷீட பரம்பரையாக. நானே ஒரு சமயத்தில் ஏமாந்துட்டேங்க. இது தலைக்கான மாதிரி புஸ்தகம் இவ்வளோ பெருசாக வியாக்கியானம் அடப்பா யார் படிப்பாங்க? அது சப்தாக முறை தான் சரின்னு சொன்னவன் தான் நான். இன்னும் தான் இப்போ ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெருசாக படித்து என்ன பிரயோஜனம்? இதனுடைய முக்கியத்துவம் தெரியாததுனால. இப்போ படித்தா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம நடைமுறையில் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயமாக தான் சொல்லியிருக்கு. நம்ம அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம், பக்தியை உண்டாக்கக்கூடிய பொக்கிஷம் இதில் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் எனக்கு தெரியல அந்த பொக்கிஷம் இருக்குதுடா அப்படின்ட்டு நம்மளுக்கு கண்ணை திறந்து விட்டவர் யாருன்னா சில பிரபுபாதர். இதை மறைச்சது யாருன்னா சப்தாக பாகவதம் மறைச்சிச்சு. ஆனால் பிரபுபாதா பாகவதம் அதை திறந்து நம்மளுக்கு அந்த பொக்கிஷம், அந்த பொட்டி, அந்த புதையல் பொட்டியை திறந்து வச்சிச்சு. எவ்வளோ ரத்தனம்னா எடுத்துக்கிட்டா, எடுத்து சாப்பிட்றான் போடா, எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிட்டான் போடா, நல்லா பூஷணமாக அணிஞ்சிக்கிட்டா அப்படின்னு நம்மளுக்கு இந்த ரத்தன பொட்டியை, இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களில் உள்ள ரத்தனங்களை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாரு. நீ பயன்படுத்தி நல்லா பணக்காரனாடுறா நீ இந்த ரத்தனங்களை பயன்படுத்தின்னு. அவங்கன்னா நான் பொட்டி இல்லை முழு பூசணிக்காக சோத்திர போட்டு மறைகிற மாதிரி சப்தாகத்தில் மறைச்சிட்டாங்க நிறைய விஷயங்களை. சும்மா அப்படியே மனசுக்கு ரஞ்சகமாக இருக்கக்கூடிய நாரதருடைய கதை, இந்த கதை பிரகலாத கதை, துருவன் கதை, 4 கதை சொல்லிட்டாங்கன்னா அவள்தான் சப்தாகம் முடிஞ்சு போச்சு. அதையே 2 மணி நேரம் பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவள்தான் 8ஆவது நாள் சன்மானம் வாங்கின்னு ஒரே ஓட்டம் ஓட்டுருவாங்க, கிளம்பிடுவாங்க. அவள்தான் அதான் சப்தாகம். அதில் 10 நிமிஷம் புரோஜனம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. அது கேட்டவங்களுக்கு சொன்னவங்களுக்கும் அது மறந்து போச்சு, கேட்டவங்களுக்கும் மறந்து போச்சு. இந்த காலம் வாங்கி அதில் விட்டா முடிஞ்சு போச்சு கதை. மறுபடியும் சப்தாகம் வரும்போது தான் அந்த பாகவத ஸ்லோகங்கள் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறது அப்படி கூட ருச்சியாக இருந்தாலும் அது நம்ம நடைமுறைக்கு நம்ம அது எந்தளவுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வராது. ஏன்னா அது எளிமையாக இருக்காது. அது கேட்கறது என்னென்னா அவங்க சொல்கிறதே ரொம்ப உமனிஷத்து அது இதுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக கடினமான உதாரணங்களை சொல்லி அதை நிரூபிப்பாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அது சுவையுள்ள தான் இவ்வளோ உயர்ந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்கும்.
ஆஹா ஓஹோன்னு ரமிக்கலாமே தவிர அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு அப்படின்னு பார்த்தா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. கேட்டதோடு அவள் தான். கேட்கும்போது சுவையாக அது உயர்ந்த விஷயம், ஆஹா ஓஹோ அப்படின்னு ரமிக்கிறியா, அதுவே ஒரு பக்தி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவுச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே உதவலை இந்த சப்தாகத்தில். ஆனால் பிரபுபாதா பார்த்தா ஆஹா ஓஹோன்னு இருக்காது. அப்படியே அந்த வியாக்கியானம் இந்த கதோத்தரியா அந்த உத்தரியம் நடுவு விட்டது பல வியாக்கியானம்லாம் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு என்ன லாபம் அந்த வியாக்கியானத்தினால? ரசிக்கலாம், ரசிக்கிறது ஓகே. ஆனால் பிரபுபாதா நமக்கு அவ்வளோ ரசிக்கிற மாதிரி ஆஹா ஓஹோன்லாம் போட மாட்டார். எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு அனுபவத்தை கொடுக்குற மாதிரி, இது இப்படி புரிஞ்சுக்கணுடாப்பா, இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஒரு பக்தனுக்காக பகவான் இந்த அளவுக்கு இறங்கி வருவான், அந்த பகவானத்தில் இப்படிப்பட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பாருங்கள். அவர் சொல்லியிருக்க அப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு எளிமையான ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆஹா ஓஹோன்லாம் பிரபுபாதா சொல்ல மாட்டார். அப்படியே மனசு ரஞ்சகமாக அப்படி எப்படின்னு உபன்யாசக்காரர் கிடையாது அவர். என்னன்னா, நீ எதை படித்தாலும் உன் வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன, உன் வாழ்க்கைக்கு அதனால் லாபம் சொல்லு பார்க்கலாம். அது ஆஹா ஓஹோன்னு இருக்கட்டும்பா. பகவத்கீதை ஆஹா ஓஹோன்னு இருக்குது, பாகவதம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, ராமாயணம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, இருக்கட்டும்பா. அது நம்பிக்குது. ஆஹா அப்படியே ஸ்லோகங்கள் அப்படியே வர்ஷிக்கிறாங்க, மடை திறந்த வல்ல மாதிரி அவர்கள் புலமை பாண்டித்யம் காட்டுறாங்க. ஆஹா சூப்பராக ரசிக்கிறது, கேட்குறவங்களும் ரசிப்பாக இருக்கும். அந்த ஸ்லோகங்களை படப்படன்னு அப்படியே உடைக்கிறது, ஸ்லோகங்களை அப்படியே வர்ஷிக்கிறது, ஸ்லோகம்லாம் மனப்பாடமா. அப்பா அவர் பெரிய பண்டிதர். அவர் பண்டிதராக இருந்தால் உனக்கு என்ன லாபம், உன் வாழ்க்கைக்கு அது என்ன லாபம்? ஆனால் பிரபுபாதா பண்டிதர், ஒரு பக்தி வேதாந்தி, இவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறார், அந்த ஒரு ஸ்லோகம் படித்தாலும் அர்த்தமாக அதில் உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு பொட்டி திறந்து வச்சுடுவார். நம்மளுக்கு அந்த ரத்தன பொட்டியை திறந்து வச்சுடுவார். பல இருக்கும் அந்த ரத்தனங்கள் பார்த்தா அப்படியே அள்ளிக்கொண்டுவார். இதில் இந்த விஷயம் இருக்குடா, இது இப்படி புரிஞ்சுக்கணும்டா, இந்த வார்த்தைக்கு இப்படி புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்தை இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இதை உன் வாழ்க்கையில் கடைப்பிடிடா, இப்போ உனக்கு இப்போ கிருஷ்ண பக்தி உனக்குள்ளே பிரகாசிக்கும் பாரு. ஆட கடவுளே, இதனால் எங்கே சாமி போயிருந்தீங்க நீங்கள்? நான் எங்கே போகல, நீ தான் என்னை தேடி வரல. நான் உன்னை தேடி வந்துருந்தாங்கிறேன், பின்னாடியே வந்துருந்தாங்கிறேன். நீ தான் என்ன உதாசீனப்படுத்திட்டு அலட்சியப்படுத்திட்டு. அட கடவுளே, இவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடையதா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும். இன்னும் நிறைய இருக்குது. நீ வா, உனக்கு பெரிய புதையிலே காமிக்கிறேன், வா, நீ பெரிய பணக்காரன் ஆகிடு. உனக்கு மகிழ்ச்சிக்கு உன்னுடைய ஆனந்தத்துக்கு குறையவே இருக்காது. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை உனக்கு காட்டி கொடுக்குறேன், வா வரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ரத்தா பஜனை கிரியா இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ முன்னேற்றம் அடையிறதுக்கு பக்தி ரசாமிரதத்தில் உனக்கு வழி காட்டியிருக்கு. இதெல்லாம் நீ படிக்கிறியா, படித்து பார்க்குறியா, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியா? நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி நீ கண்டிப்பாக கிருஷ்ணன் நீ அஞ்சிடுவேன். இதெல்லாம் என்னென்னா, இந்த சாதனைகள்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காத. நீ உலகத்தில் படுற கஷ்டத்தை விட ஒன்று பெரிய கஷ்டம் கிடையாது. நீ உலகத்தில் நீ இந்த சாதனைகள் பண்ணலைன்னா உலகத்தில் நீ படுற கஷ்டம் அது ரொம்ப மோசமானது. அதில் இது ஒரு 10% கஷ்டம் கூட இதில் இருக்காது. ஆனால் இது நீ அந்த கஷ்டத்தினால் வரக்கூடிய சுகத்தை நீ அனுபவிச்சுன்னா இந்த கஷ்டம் உனக்கு கஷ்டமாக தெரியாது. இந்த பஜனைக்கிரியா, இந்த சாதகா, இந்த ப்ரொசீஜராக இந்த பக்தி முறையை நீ கடைப்பிடிச்சு பார்க்குறியா, ஆரம்பத்தில் உனக்கு சௌக்கியம் கிடைக்கும். ஆரம்பத்துலேயே நீ சாண்டிங் மேலே தொடும்போதே உனக்கு சௌக்கியம் வந்துடும். ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது இந்த சாதனையில் ஆரம்பிக்கும் போதே உனக்கு சௌக்கியம் கிடைக்கும். அப்போ உனக்கு முன்னேற்றம் மேலே சத் சங்கத்தில் அதுவும் இன்னும் செய்யும்போது, சத் சங்கத்தில் நீ சாதனை பண்ணும்போது இன்னும் உற்சாகம் அதிகமாக செய்யணுன்ற எண்ணம் உண்டாடும். ஒரு டைமில் நீ பகவான் சர்வீஸுக்குனாவே பயந்து ஓடணும்ல. இப்போ சர்வீஸ் பண்ணணும்னா எந்த சர்வீஸ் அந்த சர்வீஸில் கிடைக்கிற ஆனந்தம், அந்த சர்வீஸ்னால் கிடைக்கிற லாபத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆஹா இதனுடைய மகத்துவம் இவ்வளோ பெருசுதா, நம்மளுக்கு இவ்வளோ பாதுகாப்புகளை கொடுக்குதா, இவ்வளோ சாநித்தியத்தை கொடுக்குதா, நம்மளுக்கு இவ்வளோ பக்தியில் நம்மளை முன்னேற்றம் அடைய செய்தா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்த சங்கத்தில் நீ எடுத்தும்போது சர்வீஸை நீயே வாண்டடாக போய் சர்வீஸ் பண்ணுவேன். எல்லா சேவைகளும் விழுந்து செய்வேன். இந்த சேவைகளுக்கும் இந்த பாகவத புஸ்தகத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. ஆமாம், பாகவத புஸ்தகத்தில் இருக்கிறத ப்ராக்டிக்கலாக அங்கே செயலில் செய்கிறேன், கோயிலில் சேவையாக. இது மாதிரி யாருங்க சொல்லி கொடுத்தாங்க? எந்த சித்பானந்தர் பகவத்கீதையிலையோ வேறு எந்த பகவத்கீதையிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி சேவகம்? இவ்வளோ ப்ராக்டிக்கலாக மனமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இது யார் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி பார்க்கலாம். ஒரு டைமில் பைபிளில் தான் மனமாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமயத்தில், அதனால் அவங்க தான் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஒரு டைமில். அப்போ பிரபுபாதா பட
நம்ம பகவத்கீதையில் பாகவதத்தில் இல்லாத அனுபவமா, அதை சரியாக கொடுக்கல நம்ம ஐயருங்க. ஆனால் நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி இந்த பகவத்கீதை நம்மளுக்கு திறந்து வச்சார். அப்புறம் புரிஞ்சு பார்த்தா இதுக்கு கொடுக்குற அனுபவம் அதெல்லாம் பேசிக் நாலேஜ்டாது. அந்த அன்பு காட்டுறது, ஒரு கண்ணை திறந்த மறு கண்ணை காட்டுறது எல்லாம் பேசிக் நாலேஜ், எல்லாம் வந்து ஆரம்ப கல்வி பைபிளில் சொன்னது. ஆனால் இது பிஹெச்டி, இது உயர்ந்த கல்வி. இது பாகவதமோ பகவத்கீதையோ இதெல்லாம் நீ அனுபவிச்சுன்னா நீ விடவே மாட்டே. அவ்வளவு பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய புட்டு 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 அவ்யக்த வியக்தி மாபன்னகா, பகவான் 60 உருவம் வந்ததாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பகவானை தான் இருக்கிறான். அவர்கள் வந்து அல்பமேதசா, அறியாமல். அதனால் அவஜானந்தி மூடா மானுஷம் தனும் ஆசிரிதாக. பகவான் மனுஷன் மாதிரி இருக்கான். நான் தன்னை நீ வந்து கிருஷ்ணனை படைக்கலை, கிருஷ்ணன் தன்னை மாதிரி உன்னை படைச்சிருக்கான். அது நீ புரிஞ்சிக்காமல் என்னென்னா பகவான் மேலே என்னென்னா நம்மளை மாதிரி மனுஷன் அப்படின்னு யாதொருளே நினச்சிருக்காங்க. அதெல்லாம் பிரபுபாதா புட்டு புட்டு விளக்குறாரு. பகவானுக்கு நமக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட்டு, பகவானுடைய குவாலிட்டிஸ் என்ன, நம்மளுடைய குவாலிட்டிஸ் என்ன. நாமெல்லாம் வந்து குறையவர்கள், அவரெல்லாம் பரிபூர்ணமானவர். அவருடைய கடலுக்கு சமமானவர், நம்ம அந்த கடலுடைய ஒரு துளிக்கு சமமானவர்கள் நாமெல்லாம் அப்படின்ட்டு புட்டு புட்டு புட்டு. ஆனால் தன்மைகள் அதுவும் உப்பு கரியுது, இதுவும் உப்பு கரியுது, கடல் தண்ணியும். அது மாதிரி ஜீவாத்மாக்களுக்கு அந்த தன்மைகள் உண்டு, சச்சிதானந்த தன்மைகள் உண்டு. இப்போ பகவானுக்கு இருக்குது. ஆனால் பகவானுடைய பிரிஞ்ச பொறிகள் தான் நாமெல்லாம். ஆனால் அந்த பகவானோட மறுபடியும் இணைஞ்சிட்டோம்னா நம்ம பேரானந்தத்தில் தலைக்கலாம். அந்த பகவானுக்கு நமக்கும் லிங்க் பண்ணுறது தான் இந்த யோகம்னு பேர். இப்படிலாம் இது மாதிரி யாருங்க சொல்லிக் கொடுப்பாங்க? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குருநாதர் வரணுங்க எல்லாத்துக்கும். அவர் சொல்கிற அந்த சாதனைகள் பர்ஃபெக்டாக இந்த முறைப்படி நீ போனன்னு சொன்ன அந்த குரு வழியில் பர்ஃபெக்டாக நீ கண்டிப்பாக பகவானை பார்த்துடலாம். பகவான் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த பாபா ஸ்டேஜ், அந்த பிரேமா ஸ்டேஜ், அந்த நிலைகள்லாம் நம்ம உயரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரத்தை, அந்த பஜனைகள், அந்த சாதகம்லாம் இருக்குது. அது பக்தி சாஸ்திரத்தில் போட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம படிக்க வேணாம். நீங்கள் சத்சங்கத்தில் போனாவே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாமே. இதுதான் ஒரிஜினலான குருகுலம். சரியான குருகுலம்னா இதுதான் உண்மையான குருகுலம். மற்றதெல்லாம் டூப்ளிகேட். நீ அங்கே போனாலும் பகவானை நீ கண்ணில் பார்க்க முடியாது. கிருஷ்ணனையே மறுக்கிறவங்களத்தில் போய் எப்படி கிருஷ்ணனை பார்க்கணுன்னு கேட்டால் அவங்க எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அவங்க தான் அருவன்றாங்களே, எனக்கு உருவமே இல்லைன்றாங்களே. அவங்கள போய் கிருஷ்ண பக்தி கேட்டால் கிருஷ்ண பக்தி எங்கேருந்து வரும்? எல்லாம் வேஷமாக இருக்கும். ஏன்னா முடிவு அவங்களுக்கு அருவம். அப்போ இப்போலாம் என்ன இதை வச்சு, இந்த பக்தியை வச்சு நான் அருவத்தை அடைய போகிறேன். எப்படி? அப்போ கிருஷ்ணன் வந்து ஒரு படிக்கட்டு, அவ்வளோதான். இந்த உருவ வழிபாடு ஒரு படிக்கட்டு மாதிரி. இது வந்து முடிவு கிடையாது. அப்படின்னா கிருஷ்ணன் வந்து அவங்களுக்கு முடிவாக இருக்க மாட்டான். ஆனால் அருவமெல்லாம் கீழ்ப்படி பகவான் தான் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபுபாதம்னு பகவான் ஸ்ட்ராங்காக உனக்கு கட்சிடுவான். இதுதான் உண்மையான குரு வழி, உண்மையான மகாத்மாவுடைய வழி. இதுதான். வேஷத்துக்காக பக்தி பண்ணுறது பக்தி ஆகாது. உண்மையாக பகவான்னு நீ பகவானை ஏற்றுக்கினா தான் அந்த பகவான் பரிபூர்ணமாக நமக்கு கிடைப்பான். நம்ம கூட பேசுவான், பழகுவான். இந்த உண்மையான பக்தின்ற அந்த உண்மையான பக்தி பகவான் கனவுல தெரியுது. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இந்த ஒரு குரு வழியில் போகும்போது உனக்கு ஏற்படும். தன்னாலே ஈஸியாக பகவான் கிடைப்பான். கரெக்டு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டாக ஒரு ப்ரொசீஜராக ஒரு விஷயத்தை செய்கிறான்னு சொன்னால் அதனுடைய பலனை அடைஞ்சு தான் தரணும். ஆனால் நாம் எசகுசகாக ஏதோ ஒரு பக்தி பண்ணிவிட்டு அதுதான் பக்தின்னு பேர் வச்சுட்டு அதனால் பகவான் கிடைக்கணும்னு சொன்னால் பகவான் நம்ம விட்டு வேலை காட்டினா கிடைக்க மாட்டான். நீ கரெக்டான அப்ரோச் பண்ணி கரெக்டான முறைப்படி ஒரு குரு வழி காட்டுதல் மூலமாக கரெக்டாக நீ போய் பாரு, உடனே பகவான் கழிச்சிடுவான். உனக்காக கிடைக்கிறாங்களே அந்த குருவுக்காக பகவான் கழிச்சிடுவான் உனக்கு. அதுதாங்க நம்மளுக்கு கண்ணை கட்டி ஏமாற்றிட்டாங்க. போன காலம்லாம் போயிடுச்சு, போகும்போது விடுங்க. இனிமேல்ட்டாவது சரியான ஒரு குரு வழிகாட்டுதல் கிடைச்சிருக்குன்னா இதை பயன்படுத்திக்கோ. கிடைச்சதேன்னு பயன்படுத்திக்கோ. இப்போனா நீ பிரச்சாரம் பண்ணு, பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணு, பாகவதம் பிரச்சாரம் பண்ணு, நாம சங்கீதத்தை பிரச்சாரம் பண்ணு, 4 பேருக்கு போய் சொல்லு, பக்தி பிரச்சாரம் பண்ணு. மேலும் மேலும் அதனால் வந்து தபஸ் குறைஞ்சிடும். சில பிராமணர்கள் நம்மளை இப்படி தானே ஏமாற்றினாங்க காலங்காலமாக. இந்த பிறப்பாளர் உள்ள பிராமணர்கள் நம்மளை ஏமாற்றினாங்க. எதையுமே நம்மளை ரகசியத்தை உடைச்சி மறைச்சி இந்த பாகவதம் நம்ம படிக்கக்கூடாதான், பிராமணர்கள் தான் படிக்கணுமா, ராமாயணம் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே படித்தாலும் நீ போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நீ உபன்யாசம்லாம் பண்ணக்கூடாது.
ஆமாம், நீ அனுஷ்டானத்தில் இருந்து தானாக தேடி வருவாங்க உனக்கு. இல்லைன்னா நாமா சொல்லு போதும், அவ்வளோதான். கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த உடனே என்னென்னா, நீங்களாம் படிக்கக்கூடாது பாகவதம், நீங்களாம் இது பண்ணக்கூடாது. சரி படிச்சிங்களா, அப்படியே உங்களோட வச்சுங்க. உபன்யாசம்லாம் பிராமணர்கள் தான் பண்ணணும். இன்றைக்கும் அப்படி இருக்குது. நான் என்றைக்கும் சொல்ல, இன்றைக்கும் இந்த மூட நம்பிக்கை பிராமணர்கள் தான் உபன்யாசம் பண்ணணுன்ற கொள்கை இருக்குது. பிறப்பால் அதுவும் அவர்கள் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. அந்த பிராமணர்கள் அவர்கள் வந்து உணத்தில் சாதாரண பாமரனை கூப்பிட்டு உட்கார வச்சு உபன்யாசம் பண்ண வைக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அதுபோல் பிராமணர்கள் நல்லா காட்ட முடியும், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இஸ்கானில் அப்படி கிடையாது. நீ பிறப்பால் பிராமணன் ஆகுமானா, நீ உண்மையான பக்தி பண்ணு, நீ நாமா சாண்டிங் பண்ணு, இத்தனை மாலை நீ நாமா சொல்கிறியா போதும், நீ பாகவதம் படிச்சிருக்கியா, பகவத்கீதை ஒரு 2-3 தடவை படி, பாகவதம் படி, இப்போ நீ போய் பீச்சிங் பண்ணு போ. நீ சும்மா இருக்கக்கூடாது. முதல்ல நீ பேச்சிங் பண்ணலனா தான் அவங்க கூட்டம் அவங்க திட்டுவாங்க. நீங்கள் ஸ்பீச்சிங் பண்ணு, போய் 4 பேருக்கு இந்த பகவத்கீதை எடுத்து சொல்லு, உபன்யாசம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்கள் நிறைய வேணுன்றாங்க. நிறைய பிரச்சாரங்கள் வேணும், நிறைய பிரச்சாரம் பண்ணணும் இந்த பகவத்கீதைன்னு. இது சரியான குருகுலமாக யோசிச்சு பாருங்கள். இல்லை நம்ம மூட நம்பிக்கையில் வாழ்ந்து பிராமணர்கள் தான், பிறப்பால பிராமணர்கள் தான் வசதி அப்படின்னு நினச்சோமே, அவர்கள் சிறந்த குருகுலமாக? அது கிடையாது. அது அஜ்ஞானம். அப்போ அத்வைத வழியில் தான் போக வேண்டி தரும். அவர் அத்வைதம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரியான ஒரு வைஷ்ணவர்கள், உண்மையான விஷ்ணு பக்தர்கள், அவர்கள் தான் பிறப்பால பிராமணர்கள் இல்லை, செயலால் குண கர்ம விபாகஷா அப்படின்னு உடைச்சதே பிரபுபாதாக்கள் தான். நான் இதை கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கினேன். ஓஹோ, பிறப்பால பிராமணம் கிடையாதா? அப்போ உண்மையான குணங்களாலையும் அவருடைய செயல்பாடுகளாலையும் நடைமுறைப்படுத்து, அதுதான் உண்மையான பிராமணத்துவமா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கின்றே பிரபுபாதனுடைய புஸ்தகம் பகவத்கீதை படிக்கும்போது தான். இது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் பிறப்பால பிராமணன் தான் வசதி நான் நினச்சிருந்தேன். பிரபுபாதனுடைய வியாக்கியானம் படிக்கும்போது தான் இது தான் சாதுர்வன்ய மயா சிஸ்டம் குணகர்ம விபாகஷா அப்படின்ட்டு அவர் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அது ஏதோ ஒரு ஸ்லோகம்னு சொல்லிட்டு இந்த சித்வான பகவத்கீதை மற்ற பகவத்கீதைலாம் படிக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் தான் தோணும். அதெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் தோணும். ஆத்மான்றாங்களே, அந்த ஆத்மா நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். திருப்பி படிப்பா, அது ஒன்றுமே புரியாது. அந்த ஆத்மா அப்படிப்பட்டது ஆஹா, அது ரமிக்கிற மாதிரி ஆச்சரியம். அதான் ஆச்சரியம் போல் பார்க்குறான், ஆச்சரியம் போல் இது பண்ணுறான், ஆச்சரியம் போல் பார்க்குறான், ஆச்சரியம் போல் பேசுகின்றான், எல்லாம் சொல்கிறான். கட்சியில் அவன் அந்த ஆத்மாவை பற்றி உணர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் எனக்கு அந்த அனுபவம் தான் ஏற்படும். ஆத்மா பற்றி நான் உணரவே மாட்டேன். ஆனால் பிரபுபாதனுடைய வாக்கியங்களை படிக்கும்போது ஆத்ம உணர்வு உடனே வந்துடும். உடனே கிருஷ்ணனுடைய பக்தியில் நிலைச்சு நிற்கும் போதே நான் அந்த ஆத்ம உணர்வில் தான் இருக்கிறேன்னு பிரபுபாதா. அந்த ஆத்ம உணர்வில் நம்மளை நிலைக்க செய்வார் பிரபுபாதா. இதுதான் பிரபுபாதா பகவத்கீதைக்கும் மற்ற பகவத்கீதைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இதை மறுக்கவே முடியாது. இதுக்கு கோபம் ஏன் வருதுன்னா, எப்படி ஏமாற்றிட்டான் பாருங்க நம்மளை. இந்த பகவத்கீதையுடைய உண்மை ரகசியத்தை மறைச்சி அவர் சொந்த இன்டர்பிரிட்டேஷன், சொந்த கருத்துக்களை உள்ள நுழைச்சி வியாக்கியானம் பண்ணி நம்மளை எப்படி ஏமாற்றிட்டான் பாருங்கள். இந்த புஸ்தகங்கள்லாம், இந்த சித்வான பகவத்கீதை, இந்த பகவத்கீதை, இந்த பகவத்கீதை, ஏடாகுடமான நிறைய பகவத்கீதைகள் அந்த பகவத்கீதை சொந்த கருத்துக்களை உள்ள புகுத்தி நம்மளை எப்படி அஜ்ஞானத்தில் வச்சுட்டாங்க பாருங்கள். அஜ்ஞானத்திலேயே முழுகும்படி வச்சுட்டாங்க பாருங்கள் நம்மளை. அந்த வைத்தேசல் தாங்க எனக்கு தாங்கலை. எவ்வளோ நாள் அந்த பகவத்கீதை அந்த பகவத்கீதைலாம் படித்து ஒன்றுமே புரியாமல் ஏமாந்து போனோம் தெரியுமா? பகவான் சொன்ன அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டுமே சொல்லினா கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் போல இருக்குது. இவங்க சொந்த கருத்துக்கள்லாம் உள்ள நுழைச்சி பொருள் உரை, அது உரை, இந்த உரைன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. பிரபுபாதா பகவத்கீதை படிக்கும்போது அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்குது. நீ தானே அந்த ஆத்மா, உன் ஸ்வரூபமே வேறடா, நீ பகவானை விட்டு பிரிஞ்சு வந்தோண்டா, நீ பகவானுடைய அம்சம்டா நீ அப்படின்னும் போது அனுபவத்தை கொடுக்குதுங்க நமக்கு. ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுவேன், ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு பயன்படுத்த மாதிரி, நடைமுறையில் நம்மளுக்கு அந்த உணர்வை அது தட்டி எழுப்புதுங்க. அது நமக்குள்ளே அந்த அனுபவத்தை கொடுக்குதுங்க. அதனால் நான் ஏதோ ஆவேசமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியல. கண்ட பகவத்கீதையெல்லாம் படித்து ஏமாந்தம் பாருங்கள். அந்த ராமகிருஷ்ண பாரதத்தில் போய் அந்த ஆனந்தர் இந்த ஆனந்தர் யாரையும் எழுதுன இந்த கண்ணதாசர் ஒரு பகவத்கீதை எழுதிருக்காரு. அது என்ன ஸ்லோகத்துக்கு அப்படியே அர்த்தம் போட்டிருக்காரு. அதுவும் ஒன்றும் புரியல. நீ எதோ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா, அது இது எது கர்மயோகம் ஞான யோகம் அது இதுன்னு சொல்லி குழப்பி வச்சுருக்காங்களே. மொத்தம் கட்சியில் பார்த்தா ஒன்றும் புரியல, மட்டி. ஆனால் பிரபுபாதா பகவத்கீதை படிக்கும்போது தாங்க அதெல்லாம் பொய்ன்றது பிரபுபாதா பகவத்கீதை படிக்கும்போது தான் புரியுது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, இன்ட்ரொடக்ஷனு உண்மையிலே கீதா சாரம் எது நடந்தது அதெல்லாம் கிடையாது, டூப்ளிகேட். அதெல்லாம் யாரோ கட்டுக்காத, எவனும் கட்டுக்காத விட்டு எழுதியிருக்கான். அதை எவன் எது நடந்தது, நன்றாக நடந்தது, எது நடக்க போகிறது, இதெல்லாம் கிடையாது. கீதா சாரமே கிடையாது. கீதையில் எங்கே சொல்லிக்குது அது சொல்லு பார்க்கலாம்.
கீதாச்சாரம் உண்மையானதா இஸ்கானில் போய் கேளுங்க. கீதாச்சாரம் சின்ன புஸ்தகம் கொடுப்பாங்க, ஃபுல் கீதையினுடைய சாரமாக அதில் இருக்குது. நீங்கள் பகவத்கீதை பெரிய புஸ்தகம் வாங்கினீங்கன்னா அதில் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து அறிமுகத்திலே பார்த்தா ஃபுல் கீதாச்சாரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். புட்டு 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 தத்துவங்கள் என்ன எதுனா 5 விஷயங்கள், காலம், கர்மா, அப்புறமா இயற்கை, அதான் காலம், கர்மா, இயற்கை, அப்புறமா பார்த்தா இந்த ஜீவாத்மா, பரமாத்மா, இந்த 5 விஷயங்களில் வந்து 4 விஷயம் மாறாதது, ஒரே விஷயம் கர்மா மட்டும் அழிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே இந்த பகவத்கீதை அறிமுகத்திலேயே ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிருப்பார் பிரபுபாதா. அவ்வளோ அருமையாக இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமான்னா பிரபுபாதால் தான் கொடுக்க முடியும், ஒரு குருநாதரால் தான் முடியும். அப்படிப்பட்ட கண்ணை திறந்து விட்ட பகவத்கீதை, பாகவதம் படிங்க, வேறு எதையுமே திரும்பி பார்க்காதீங்க. மற்ற புஸ்தகங்கள்லாம் எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. இந்த இஸ்கான் பகவத்கீதை, இஸ்கான் பாகவதம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை மட்டும் படிங்க. வேறு ஏதாவது படிச்சிங்க நம்மளை புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும், நம்மளை திசை திருப்பிடும், டைவர்ட் பண்ணிவிடும். புரியுதுங்களா? கண்டவங்க பேச்சு கேட்காதீங்க. இந்த சப்தாகம், அது சப்தாகம், அந்த உபன்யாசம், இந்த உபன்யாசம், கொஞ்சம் மனசு மயங்கத்து போய் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உண்மையை கோட்டை விட்டுருவீங்க, சத்தியத்தை கோட்டை விட்டுருவீங்க. நீங்கள் சத்தியத்தை மட்டும் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இஸ்கான் பகவத்கீதையை தவிர, இஸ்கான் பாகவத் தவிர வேறு எதையுமே படிக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் சரியான வழியில் வழிநடத்தப்படுவீர்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணன் உங்களுக்கு தரிசனம் ஆவான், சாட்சாத்காரம் கிடைக்கும். பிரபுபாத குருனுடைய பரிபூர்ண அனுகிரகம், இந்த குருனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா குருநாதருடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பகவத்கீதை படிங்க. அவருடைய புஸ்தகம் எது படித்தாலும் நம்மளுக்கு பிரபுபாதம் நம்ம கூட இருந்து கைட் பண்ணுறதை நம்ம கண் கூட உணரலாம். ஆனால் சாண்டிங் பண்ணிட்டு படிங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். இதுதாங்க சரியான குருகுலம், இதுதாங்க சரியான வழிகாட்டுதல். அதான் சொல்கிறேனே, இது வந்து இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை நம்மளை மூடி மறைச்சி சப்தாகன்ற முறையில் சுருக்கமாக சொல்லி நம்மளை ஏமாந்ததெல்லாம் போதுங்க. எவ்வளோ நாள் தான் இன்னும் ஏமாந்து இருப்பீங்க? எத்தனை நாள் தான் இந்த அஜ்ஞானத்தில் போய் விழுந்து கிடப்பீங்க குருடர்களாக? எழுந்துங்க கொஞ்சம். அதுதான் உத்திஷ்ட பாரதா அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர், எழுப்புறாரு அர்ஜுன். அது மாதிரி நம்மளை எழுப்புறாரு பிரபுபாதா. சாதாரணமான மகாத்மா கிடையாதுங்க, பகவானுடைய லோகத்திலேருந்து வந்த மஞ்சரி அவர், பகவானால் அனுப்பப்பட்ட தூதர் அவர். அது புரிஞ்சுங்க. அதனால்தான் அவருடைய வார்த்தைக்கு இவ்வளோ வீரியம் இருக்குது, அவ்வளவு ஜீவன் உள்ளதாக இருக்குது அவருடைய வார்த்தைகள். ஒன்று நெஞ்சில் அப்படியே சுருக்குன்னு பாயுது பாருங்கள். படிக்கும்போதே எவ்வளோ ஈஸியாக புரியுது பாருங்கள். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்கள். இதுக்கு அது வந்து என்னென்னா கலிமாகதமாக இந்த கலியுகத்தை பற்றி பேசணுன்னா ஏன் கலியுகத்தில் ஏன் இந்த கதைகளை பேச சக்ஷனா ஹரியினுடைய கதைகளை கேட்கறதுக்கு நான் தயாராக அப்படின்னா ஏன் இந்த கதையில இதனுடைய முக்கியத்துவம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதே மற்ற வியாக்கியானத்தில் நீ எங்கே போனாலும் படிக்க முடியாது. நீ ராமனா பப்ளிகேஷன் போட்ட வியாக்கியானத்தில் அது ஸ்லோவாக அர்த்தம், அதுகளுடைய அர்த்தம் அப்படியே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அர்த்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு என்ன புரியும்? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் அது தமிழ் அர்த்தம். அவர் தமிழில் இப்படி போட்டிருக்காங்க, கலி வந்தது, அதனால் வந்து தீர்க்க சத்திரம் இருக்குது, அவள் தான் அத்தனை அந்த கதை அது மட்டும் தெரிஞ்சால் போதுமா? அது என்ன சொல்ல வராங்க அது தெரிய வேணாமா? விளக்கம் தெரிய வேணாமா? அது பிரபுபாதா விளக்கத்தில் படித்தா தான் தெரியும். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மட்டும் போட்ட புஸ்தகத்தை படித்தா ஒன்றுமே புரியாது. அந்த ஸ்லோகமும் புரியாது, அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் சரியாக புரியாது. ஏதோ கதையாக அது லைட்டாக அந்த கதையாக சொல்கிற சப்தாகத்தில் அதில் தான் அந்த கதையை மட்டும் லைட்டாக எடுத்து போடுவாங்க. அது ஆழ்ந்த கருத்துக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. நம்ம கட்சி வரைக்கும் குருடனாகவே இருக்க வேண்டியது தான், அறியாமலே இருக்க வேண்டியது தான். ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது. இது சப்தாக முறை கதையில் அந்த லைட்டாக அந்த துருவம் கதை, பிரகலாத கதை மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு, அது கிருஷ்ணலீகள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதை மட்டும் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதோட போக வேண்டியது தான். வாழ்க்கை நடைமுறையில் இருக்க அதே மறுபடியும் பழைய குருடி கதவு திரண்டு வீட்டில் வர சண்டை சச்சரவு, பண கஷ்டம், மன கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டத்தில் அப்படியே வாழ்வோம். நான் சப்தாகம் கேட்குறோம், 30 வருஷமாக சப்தாகம் கேட்குறோம். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா அதே துன்பங்கள், அதே கோபம், எரிச்சல், அதே கெட்ட வார்த்தைகளை பேசுறது, வீட்டில் சண்டை சச்சரவு, இதே தான். ஏன்னா அஜ்ஞானம் போலையே அவசியதாம் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்மத்தை எதனால் வரும்னா ஒரு குரு வழியில் போனால் தான் வரும். இப்போ அந்த பக்குவம் வந்துடுச்சுன்னு சொன்னால், இப்போ பாரு என்ன, இப்போ நீ பாகவதம் பூரா படிக்கலப்பா, ஆனால் பிரபுபாதனுடைய 2 வார்த்தைகள் படித்தேன், என் மனசே என் வாழ்க்கையே மாற்றிச்சு. இந்த தேகத்துக்கு தான் ஆத்மா கிடையாது. அந்த நாமத்தை சொல்ல உனக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், உனக்கு கோபதாபெல்லாம் அடங்கிடும். அந்த குருனுடைய வழிகாட்டுதலில் கொஞ்சம் எடுத்திருந்தாலும் சொல்பம் அப்பியஸ்டிய திராயுதம் மகதோபயாது, பெரிய பயத்திலிருந்து விடுதலை. இந்த குருகுல வழிகாட்டுதல் கொஞ்சம் எடுத்துட்டா கூட
நீங்கள் முழுசாக பாகவதம் படிக்க வேணாம். அந்த பாகவத்தில் கொஞ்சம் படிக்கும்போது அதை புரிஞ்சு படித்தோம்னா, பகவத்கீதை கொஞ்சம் புரிஞ்சு படித்தோம்னா உனக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உணர்வீங்க, நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ அந்த இஸ்கான் டிவோட்டிஸ் பார்த்தா சிகை வச்சுருக்காங்க, கண்டி மாலை போட்டிருக்காங்க, நாம சாண்டிங் பண்ணுறாங்க, அவர் உற்சாகமாக குதிக்கிறது தான் ஆடி பாட. அவங்க அந்த ஆனந்தத்துலேருந்தே தெரியுது அவங்க கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கிறாங்கன்றது. அந்த இஸ்கான் டிவோட்டிஸை பார்க்கும்போதே அந்த ஆனந்தத்துலேருந்தே தெரியுது அவங்க கிருஷ்ண அனுபவத்தில் இருக்காங்கன்னு. ஆனால் பார்த்தா சப்தமாக கேட்குறாங்க. பார்த்தா வயசானவங்க தான் இருக்காங்க. நிறைய பார்த்தா சப்தாகத்தில் பார்த்தா வயசானவங்க தான் இருக்காங்க. இஸ்கானில் பார்த்தா ஃபுல்லாக இளைஞர்களாக இருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள், இளைஞிகள், வாலிபர்கள், வாலிபிகள், அப்படியேப்பட்ட எல்லாமே இளம் வயசு உடையவர்கள், வாலிபர்கள் அப்படிலாம் கவர்ந்து எடுக்கப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ உற்சாகம் இருக்குது இதில். இஸ்கானில் இதெல்லாம் உற்சாகமே இல்லாத எல்லாம் பார்த்தா வயசானவங்க, வயசான பாட்டிங்க, வயசான தாத்தாங்க. அங்கே தான் பார்த்தா அந்த சப்தாகத்தில் போய் உட்காந்துருப்போம். பார்த்தா வயசானவங்க தான் பார்க்குறேன். இளைஞர்கள் யாரோ சில பேர் 1-2 தான் இந்த சப்தாகத்தை சொல்கிறதெல்லாம் போய் பார்த்தா. ஆனால் இஸ்கானில் பார்த்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம. எல்லாம் இளைஞர்கள், வாலிபர்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். அவ்வளோ உற்சாகம் ஆடி பாடி குதிச்சு அந்த கிருஷ்ண பக்தியில் அப்படி தலைக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. உண்மையான குருக்குள்ள வழிகாட்டினா அது இஸ்கான் தான், மறுக்கவே முடியாது. வேறு எந்த பகவத்கீதையிலும் கிடைக்காத தெளிவு இந்த பகவத்கீதையில் நான் உணர்ந்தேன் பாருங்கள். அப்போ தான் வச்சேன், இந்த மாதிரி ஒரு பகவத்கீதை கிடைக்காது நம்மளுக்கு. ஒரிஜினல் கிருஷ்ணன் நமக்கு நேரில் சொன்ன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த பகவத்கீதை ஆஸ் இட் இஸ். சரி, ஓகே. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் தான் ஏமாந்தேன், அது மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறுவானான்றதுக்காக நான் பொதுவாக சொல்கிறேன். யாரும் தயவு செய்து சொல்கிறேன், இந்த பகவத்கீதையை எடுத்துக்கோங்க, இந்த இஸ்கான் பகவத்கீதையை. இதனால் எனக்கு 1 லட்ச ரூபா லாபம் கிடையாது, 10 பைசா லாபம் கிடையாது. என்ன எனக்கு லாபம்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த பகவத்கீதையுடைய உங்களுக்கு கணத்தாந்து விட்டுச்சுன்னா அந்த பகவான் சந்தோஷப்படுவான். ஒரு ஆத்மாவை படிக்க வச்சாடா அந்த பகவத்கீதையை. அவனுக்கு அந்த அவன் ஆத்மஸ்வரூபத்தை அவனே இந்த பகவத்கீதை மூலமாக புரிஞ்சு அந்த ஆத்மாவை பார்த்துட்டானே, அவன் தன் ஆத்மா உணர்ந்தானே. அதை விட பெரிய சந்தோஷம் வேறன்னா பகவான் சந்தோஷம் அடையும். ஏன்னா எங்கள்கிட்ட கட்டிலே பிரபுபாதா ஸ்பீச் பண்ணேன், ப்ரீச்சிங் பண்ணேன், போய் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு தான். அதனால தான் பிரச்சாரம் பண்ணுறேன். அந்த புத்தி தான் முதல்ல இஸ்கான் தான் வந்தேன். அந்த ப்ரீச்சிங் பண்ணுற புத்தி அப்படியே வந்துடுச்சு. அப்புறமா கொஞ்ச நாள் விட்டேன், ஏன்னா தெரியாது, ஏமாந்துட்டேன். அதான் சொல்கிறேன், ஏமாந்துட்டேன். இந்த அத்வைதிகள் சொல்லக்கூடிய உபன்யாசங்களை கேட்டு ஏமாந்துட்டேன். சப்தாகம் தான் பெஸ்ட்டு, அதுதான் ஈஸி, அதுதான் எல்லாமே படித்த மொழி, எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம், நல்லா பாண்டித்யம் வரும், அது வரும், எல்லாம் வரும். பக்தி வராது, உண்மையான பக்தி வராது. மேலோட்டமாக ஆஹா ஓஹோன்னு குதிக்கலாம், அது பண்ணலாம். அடுத்த நிமிஷம் பார்த்தா வீட்டில் ஒரே சண்டை சச்சு, ஒரே பிரச்சனை. அது என் மனசு பக்குவம் அடையலை. அந்த பக்குவம் வந்து ஒரு குரு வழியால் தான் வரும். தொட்டு காட்டாத விட்டு சுட்டு போட்டாலும் வராதுன்னுவாங்களே, அது மாதிரி ஒரு குரு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு குரு வரும். அந்த குரு வரத்துக்கும் ஒரு நேரம் காலம் வேணும். எது கிடைச்சாலும் பகவான் கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஆனால் சத்சங்கத்தை மட்டும் பகவான் கொடுக்க மாட்டான். அந்த சத்சங்கம் மட்டும் என்னென்னா பகவான் அருளால் தான் கிடைக்கும். அவன் என்னைக்கு கண்ணை தந்து பார்க்குறானோ அன்றைக்கி தான் அந்த குரு அனுகிரகம், அந்த சத்சங்கம் கிடைக்கும். அப்போ தான் வினா மகத்பாத ரஜோபிஷேகம், அந்த மகானுடைய பாதத்தூளி ஏற்று சிரசில் தரிக்காத வரைக்கும் இந்த அனுபவம் இந்த ஞானமானது, இந்த ஞானம் விஞ்ஞானமாக மாறாது. இந்த காதலை கேட்குற ஞானம் அனுபவத்துக்கு வராது. அந்த அனுபவத்துக்கு வரணும்னா வினா மகத்பாத ரஜோபிஷேகம், அந்த மகான்களுடைய ஸ்பர்சம் கொஞ்சமாவது பட்டுனா உடனே உனக்கு அனுபவம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீ படிக்கிற பகவத்கீதை பாகவதம்லாம் அப்படியே தேன் மாதிரி நிற்கும், அனுபவம் மாறும். அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு நான் இதை படித்த உடனே இந்த ஸ்லோகத்தெல்லாம் உபன்யாசத்துலேயே களிமண் என்று வந்தது தெரிஞ்சது. நாங்கள் கதை கேட்குறது அவசியமாக இருக்குன்னு யாரோ சில உபன்யாசத்தில் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் தட்டி விட்டு போயினே இருப்பாங்க. ஆமாம், தூசி தட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. இதெல்லாம் விட்டுருவாங்க. இந்த ஸ்லோகம்லாம் சும்மா டைரெக்டாக கதைக்கு போயிடுவாங்க. பெரிய பெரிய மகாத்மாக்களே நான் சொல்கிறேன், உபன்யாசம் சொல்கிறேன். இதெல்லாம் நான் பொய்யா சொல்கிறேன், உண்மையை தானே சொல்கிறேன். உண்மை சொல்கிறதுக்கு எங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லணுன்னா தான் பயப்படணும், உண்மை சொல்கிறதுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. பெரிய பெரிய மகாத்மாக்களே உபன்யாசத்தில் நிறைய தட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படியே ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் அவ்வளோ தான் சொல்ல முடியாது சப்தாகத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருவாங்க. நிறைய ஸ்லோகத்தை சொல்ல மாட்டாங்க, கதையை மட்டும் லைட்டாக ஓட்டு போயினே இருப்பாங்க. அவங்க 8ஆவது நாள் சம்பளம் வந்தால் போதும், அவ்வளோதான்.
நீ புரிஞ்சியோ புரியாட்டி போயிருக்கோம். உங்களுக்கு மனோரஞ்சகமாக கொஞ்சம் காமெடிகளை சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு மனோரஞ்சகமாக கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லௌகிகமாக கொஞ்சம் பேசி கொஞ்சம் பாகவதத்தையும் கொஞ்சம் நுழைச்சி அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு பிடிக்கும். அவள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இறங்கி பேசுகிறேன். அவள் தான் என் நிலைக்கு உங்களை ஏற்றது என் நோக்கம் இல்லை. உங்கள் நிலைக்கு நான் இறங்கி வரது தயார். ஏன்னா நீங்கள் தானே சன்மானம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்படி எத்தனை பேர் எவ்வளோ உபன்யாசம் இருக்கா தெரியுமா? அதுமாதிரி உபன்யாசம்லாம் போய் கேட்டுருக்கேன். நான் தலையெழுத்து ஏமாந்துருக்கேன். அதனால் அதுமாதிரி உபன்யாசம்லாம் பணத்துக்காக உபன்யாசம் பண்ணுறதெல்லாம் போய் கேட்காம உண்மையான பகவத்கீதை பாகவதம் கேட்கணுன்னா இஸ்கானை போய் நாடுங்க. எந்த இஸ்கானான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குதோ. நிறைய இஸ்கான் இப்போ வந்துடுச்சு, கலையாக நிறைய. கேகே நகரில், பெரம்பூரில், அங்கே இங்கே ஈஞ்ச பாகத்தில் தான் ஹெட்டு மெயின். இப்போ சேலத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்குது இஸ்கான். இப்போது எல்லாத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இஸ்கானை போய் உடனே நாடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுவே நல்ல நேரம். புரியுதுங்களா? நன்றே செய், அதை அன்றே செய். புரியுதுங்களா? அதனால் உடனே இந்த ஆத்ம தாகம் எடுத்தவர்கள் உடனே அவங்க தாகம் தனின்னா இந்த இஸ்கான் இடத்துல போய், இது என்னை விளம்பரம் பார்த்தா எனக்கு 10 நிமிஷம் லாபம் இல்லை, நான் அனுபவித்தேன். அதனால் அந்த நன்மை எல்லோரும் அனுபவிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். பகவன் நாமா சொல்லுங்கள், நல்லா பிரசாதம் சாப்பிடுங்க. அங்கே போய் அந்த பிரசாதம் நம்மளை ப்யூரிஃபிகேஷன் பண்ணணும். இஸ்கான் பிரசாதம். அங்கே போய் அந்த சீனியர் டிவோட்டி ஸ்கூல் போய் பேச்சு கொடுங்க, அவங்களோட பழகுங்க. அதே சமயத்தில் குருமாரில் தரிசனம் எப்போலாம் கிடைக்குதோ அதெல்லாம் உடனே எடுத்துக்கங்க. அவருடைய சங்கத்தெல்லாம் எடுத்துங்க. அவங்க உபன்யாசம்லாம் கேளுங்க. அதன் மூலமாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. நேரடியாக உபன்யாசம் கேட்கணும், அது ரொம்ப விசேஷம். யூடியூப்பில் கேட்குறவங்க ஓகே, இஸ்கான் டிவோட்டிஸ் உபன்யாசம். ஆனால் நேரில் கேட்குறது இன்னும் விசேஷம். பகவானை போய் பாருங்கள், தரிசனம் பண்ணுங்க. அங்கே அந்த இஸ்கான் கோயிலில் பகவான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுங்கள், ஜெகநாதரை தரிசனம் பண்ணுங்கள், சைதன்ய மகாபுரம் நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணுங்கள். புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. புஸ்தகத்தில் அப்படியே பிரபுபாதா அப்படியே உள்ளே வந்துடுறாரு. நம்ம கூட புஸ்தகத்தின் மூலமாக பிரபுபாதா நமக்குள்ளே வந்துடுறாரு. இந்த நீங்கள் நம்புவீங்களா? நான் நம்புகிறேன். எனக்கு நடந்தது. பிரபுபாதா நம்மளுக்கு கண்ணை திறந்து விடுவார், எப்படி படிக்கணும் புரிய வைப்பார். அவ்வளோ கருணை அதிகம் பிரபுபாதாவுக்கு. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கருணை அதிகம்னு சொல்லுவாங்க. அதை விட கருணை குருநாதர் பிரபுபாதாவுக்கு. ஒரு குரு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை செழிக்காது. ஒரு குருவினால் தான் ஒருத்தன் பூர்ண நிலையை அடைகின்றான் அப்படின்னு கிருஷ்ணர் குசலத்தை சொல்கிறார் இல்லையா? அதான் சத்தியம். ஒரு குரு வந்தால் தான் நம்ம வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையும், இல்லைன்னா கிடையாது. சரி, ஓகே. குரு வந்துட்டார், பரிபூர்ணம் அடைஞ்சிட்டோம். நிச்சயமாக இந்த பகவத்கீதை பாகவதம் படிக்கும்போது கண்ணை திறந்து விட்டா மாதிரி இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் தெரியுது. எந்தெந்த பகவத்கீதையோ எந்தெந்த பாகவதமோ படித்து நான் ஏமாந்து போனேன். யாராருக்களையோ பாகவதம் கேட்டு ஏமாந்து பண்ணுறதெல்லாம் போதும். சரியான வழிகாட்டுதல், சரியான ஒரு குரு வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு படிக்கிற பாக்கியம் கிடைச்சிக்குது. இதை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய நாமா சொல்லுங்கள். சத் சங்கத்தை எடுத்துக்கணுன்னா இஸ்கானை போய் சத் சங்கம் எடுத்துங்க. சத்சங்கம் எடுத்துங்க அப்படின்னு நான் பொதுவாக சொன்னால் நான் என்னையும் நான் ஏமாற்றிக்கிற மாதிரி உங்களையும் நான் ஏமாத்துகிற மாதிரி. சத் சங்கம்னா இஸ்கான் தான். நேரடியாக போய் அங்கே சத் சங்கம் எடுத்துங்க. கரெக்டான இந்த ஜாதி மதம் பேதம் இல்லாத இடம் அது. நல்லா புரிஞ்சுக்க. பிறப்பால பிராமணலாம் கிடையாது. உண்மையான குவாலிட்டிஸ். ஒரு வக்கீல் போல் வக்கீல் ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அது வக்கீல்ன்றது ஒரு குவாலிஃபிகேஷன். புரியுதா? அது தட்ஸ் நாட் ஒன்லி பர்த்து. தட்ஸ் நாட் ஒன்லி பர்த். அந்த பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. குவாலிஃபிகேஷன். வக்கீல்னால் அந்த வக்கீலுடைய தன்மை, வக்கீலுக்கு அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், அந்தளவுக்கு வக்கீல் நாலேஜ் இருக்கணும். அது குவாலிஃபிகேஷன். அவன் தான் வக்கீல் ஆக முடியும். வக்கீல் புல்ல வெள்ளி வக்கீல் ஆகிட முடியாது. டாக்டர்னால் அந்த டாக்டருக்கு படிச்சிருக்கணும், அந்த டாக்டருடைய அனுபவம் இருக்கணும். அவர் தான் டாக்டர் ஆக முடியும், இல்லையா? அது மாதிரி ஒரு பிராமணன்னா பிரம்மத்துவம். அந்த பிராமணத்துவம் உண்மையிலே அது பிறப்பால் பிராமணம் கிடையாது. அந்த செயல்களால் குண கர்ம விபாகஷா. அப்போது அந்த குவாலிஃபிகேஷனை யார் கொண்டிருக்காங்களோ அவங்க தான் இந்த தன்மைகள் கொண்டவர்கள் தான் பிராமணர்களாக இருக்க முடியும். உண்மையான பக்தர்களாக வைஷ்ணவன் புல்ல வைஷ்ணவனாக இருக்க முடியாது. ஆனால் வைஷ்ணவ தன்மைகள் கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தான் விஷ்ணு பக்தர்களாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் இது குவாலிஃபிகேஷன், அந்த தகுதிகள். அங்கே அப்படியாப்பட்ட பக்தர்கள் நிறைஞ்ச இடம்தான் இஸ்கானில். இங்கெல்லாம் பிறப்பின் அடிப்படையிலையோ இதுவோ ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அங்கே உண்மையான பக்தர்கள் நிறைஞ்ச இடம். அந்த தகுதிகளை மட்டும்தான் அங்கே பார்ப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை.
பிறப்பின் அடிப்படையில் பார்க்குற இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஓகே, ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. इस्कॉन की जय. वृंदावन धाम की जय. मायापुर धाम की जय. नवद्वीप धाम की जय. गंगा माई की जय. यमुना माई की जय. गौरव प्रेमानंद हरि हरि बोल. तुलसी महाराज की जय. भक्ति देवी की जय. श्रील प्रभुपाद की जय. जयप्रदा महाराज की जय. बालसा महाराज की जय. सकल साधु मंडल की जय. सकल वैष्णव की जय. सीतापति राम 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 राम. श्री ராமநாம சங்கீதம் की जय. ஆஞ்சநேய சுவாமி की जय. நான் உண்மையாக சொல்கிறேன், நாம மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நாமத்துக்குரியவன் நாமியும் நம்மளுக்கு ரொம்ப நாமி தான் முடிவு. இதெல்லாம் அறக்குறை. நாம மட்டும் போதும், பகவான் வானா, இதெல்லாம் அதான் சரியான குரு வழிகாட்டுதல் இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் இஸ்கானில் சரியான குரு வழிகாட்டுதலுக்கு அந்த நாமத்துக்கு எவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பகவானுடைய புகழுக்கு எல்லாத்துக்கும். அப்படின்னா பகவான் வேற இல்லை, பகவானுடைய நாமம் வேற இல்லை. அங்கே தான் பூர்ணத்துவமாக இருக்குது பாருங்கள். அதான் ஒரு குரு வழி. தப்பாக ஏதோ ஒன்றை பிடிச்சின்னு மற்றதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிறது. நாம மட்டும் போதும். பிராமணத்தில் பார்த்தா நாம மட்டும் போதும், மற்றதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிறது. இதெல்லாம் அதான் சொல்கிறேனே, எல்லாம் அறக்குறை. பூர்ணமான ஒரு இதுன்னா அது இஸ்கான் தான். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பூர்ணமானது. அதுவும் கலியுகத்துக்கு தேவையான கட்டுப்பாடுகள் தான். அதிகமாகலாம் ஒன்றும் சொல்லலை. அது நம்மளுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக பக்திக்கு ஏதுவான கட்டுப்பாடுகள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதிகமாகலாம் ஒன்றும் சொல்லலை. அதை கடைப்பிடிச்சாலும் போதுமானது. உன்னால் முடிஞ்ச அளவு கடைப்பிடி. ஆனால் சாரம் என்னென்னா பகவத் பக்தி தான். சரி, ஓகே. ராம் 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 ராம். श्री रामनाम सिंह की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधु मंडल की जय. राम 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 राम. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे.